கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஒரு முக்கியமான நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். அது ஒரு கிருபை என்றே சொல்லலாம். தேவனுடைய ஊழியர் டேவிட் பிரைனார்ட் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஜானாபாத் என்கிற பகுதியிலே கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்து வருகிறார். அவருக்கு வயது 26 தான். 8 வருஷங்களுக்கு முன்பு அவருடைய தகப்பனார் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். கரெக்டாக? ஃப்ரம் 8 years பேக், 7 to 8, 8 வருஷத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜானாபாத் என்ற பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அவர் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அங்கே தான், உத்தரப்பிரதேசம். தமிழ் பேச தெரியும், எழுத தெரியாது, பைபிள் ரெஃபரன்ஸ் வச்சு பேசவும் தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் அந்த 18-17 வயசுலே அவருடைய தகப்பனார் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். தேவ சமூகத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்தை அவர் கரத்தில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த நாள் முதற்கொண்டு கடந்த 7 வருஷமாக அந்த பகுதியிலே மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். பல கடினமான ஒரு சூழ்நிலைகள். அவர் சில இடங்களிலே ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது அவர் பிடிக்கும்படி வந்திருக்கிறார்கள். விசுவாசிகள் ஒழித்து வைத்து எப்படியோ காப்பாற்றப்பட்டு இன்றைக்கும் அவரோட மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமே. இன்றைக்கு இருப்பதற்கான காரணம், அவருக்கு ஊழியர் ஆர்டினேஷன் கொடுப்பதற்காக FGBC அந்த டினாமினேஷனில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். ஊழியர் ஆர்டினேஷனுக்காக வந்தார் குடும்பமாக. ட்ரெயின் கிடைக்கவில்லையா குறித்த நாட்களிலே, கரெக்டாக? அதனால கொஞ்சம் தள்ளி போனது. அது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக மாறினது. இன்றைக்கு அவர் தன்னுடைய அனுபவ சாட்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஒரு வரவேற்போம். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். என்ன ஒன்று அப்படின்னா, அவர் ஹிந்தியில் பேசுவார். அவங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்க தமிழில் மொழிபெயர்ப்பாங்க. கரெக்டாக? ஓகே. அவங்க அம்மா எழுப்பி வருவாங்க. கரங்களை தட்டுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுபோல் அவர்களோடு 2 பெண் பிள்ளைகள், 3-4 பேர் வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்காக எல்லோரும் கரங்களை தட்டு. கொஞ்சம் கையை தூக்கிறீங்களேன். அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும் போல இருக்கு. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா வாங்க வாங்க. இப்பொழுது அவருடைய கரங்களில் கொடுக்கிறேன். Praise the Lord. Hallelujah. 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 परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर आज इस कलवारी टेम्पल ऑफ गॉड, इस चर्च में परमेश्वर मुझे लेकर, हमारे परिवार को लेकर आया. मैं परमेश्वर का धन्यवाद करता हूँ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மீண்டும் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இடத்திலேயும் உங்கள் மத்தியிலேயும் அடியாளை கொண்டு வந்ததற்காக मैं परमेश्वर का धन्यवाद करता हूँ. மறுபடியும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். एक हिंदी गाना शायद आपको समझ में नहीं आएगा. நான் ஒரு ஹிந்தி பாட்டை பாட போகிறேன், உங்களுக்கு புரியாது. मम्मी इसको थोड़ा समझा कर दे देंगे. என்னுடைய மம்மி உங்களுக்கு அதை புரிய வைப்பாங்க. यीशु नाम में बने रहोगे, काम होंगे तेरे पूरे. यीशु नाम में बने रहोगे, काम होंगे तेरे पूरे. ना दुख मुसीबत आए, ना दुख मुसीबत आए, ना शैतान तुझको घेरे. यीशु नाम में बने रहोगे, काम होंगे तेरे पूरे. यीशु नाम
का अर्थ है இந்த பாட்டுடைய அர்த்தம் यीशु नाम में बने रहोगे, தேவனுடைய நாமத்தில் நாம் நிலைத்திருப்போமானால் हमारे सारे काम पूरे होंगे। நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார்। हालेलुया। ஹalleluya। यदि हम नदियों में भी चलें, यदि हम தண்ணீர் மேல் நம்ம நடந்து போனாலும் आग के बीच में से भी जाएं, நாம் தீநெறி மேல் நடந்தாலும் वो हमारी रक्षा करता है, सुरक्षा करता है। கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளை பாதுகாப்பார்। मैं धन्यवाद करता हूँ एक बार फिर परमेश्वर का। கர்த்தர் மறுபடியும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்। प्रभु इस अनुग्रह के द्वारा इस पवित्र कलीसिया में, इस पवित्र आराधना में परमेश्वर ने हमें और हमारे परिवार को लेकर आया। கர்த்தருடைய மகத்துவமான கிருபையினால் என்னையும் என்னோட குடும்பத்தையும் இந்த நேரத்தில் இந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்தார்। कलीसिया के पास्टर जी को मैं परमेश्वर का धन्यवाद करता हूँ நான் சபையின் பாஸ்டருக்கு நான் நன்றி சொல்கிறேன்। और जो भी परमेश्वर के पवित्र सेवक लोग हैं सभी को मैं प्रभु का धन्यवाद करता हूँ। இந்த இடத்தில் இருக்கிற அனைவர் ஊழியர்களுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்। खासकर जो जक्शन अंकल के लिए मैं धन्यवाद करता हूँ। நான் உங்களுடைய அங்கிளுக்கு நன்றி செலுத்துகிறேன்। इस कलीसिया के हर एक व्यक्ति का मैं परमेश्वर का धन्यवाद करता हूँ। இந்த இடத்தில் இருக்கிற தேவ பிள்ளை அனைவரையும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்। जो अंकल ने काफी मेरे पिता के लिए बहुत सेवा की थी। என்னுடைய அப்பாவுக்கு எங்கள் அங்கிள் ரொம்பவும் அவர்களை கவனித்தார்கள்। प्रभु के वचन में इस प्रकार एक वचन है, தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, तुम लोगों ने पवित्र लोगों की सेवकाई की है தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ததனால் और अभी भी तुम कर रहे हो, अभी भी तुम कर रहे हो। இப்போது அந்த ஊழியத்தை நீங்க செய்றீங்க। प्रभु का ये वचन है, पौलुस कलीसिया से कहता है। இப்படியாய் பவுல் கர்த்தருடைய சமூகத்தில் வசனத்தை எழுதி இருக்கிறது, हर एक पेड़ उस फल से पहचाना जाता है। எல்லா மரங்களும் அதன் பழங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம்। सो उनका ये प्रेम इस कलीसिया में दिया गया उपदेश ने उनको इस तरीके से बनाया है। அது இது எப்படியானால் இந்த சபையில் உள்ள ஊழியர் எப்படி அவர்களை நடத்தினா அதன்படிதான் அவர்கள் காணப்படுகிறது। हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஹalleluya। परमेश्वर उन्हें बहुत आयत से आशीष करे। கர்த்தர் அதிகமாய் அவர்களை ஆசீர்வதிப்பாராக। परमेश्वर आज इस मेरी गवाही के द्वारा, इस वचन के द्वारा आप हर एक के जीवन से बात करने पाए। இந்த நாட்களுடைய சாட்சியின் மூலம் கர்த்தருடைய வசனத்தின் மூலம் உங்களோடு கர்த்தர் பேசுவாராக। आप में से अनेक लोगों को मैं जानता नहीं हूँ। இங்க இருக்கிற எல்லாரையும் எனக்கு தெரியாது। मैं मैक्सिमम तमिलनाडु में अपने परिवार को भी कई लोगों को नहीं जानता हूँ, அதிகமாய் என்னுடைய குடும்பங்களை வரை எனக்கு தெரியாது। क्योंकि मैं पिता के साथ नॉर्थ इंडिया में ही सेवकाई में रहा हूँ। என்னோட அப்பா கூட நான் வட இந்தியாவிலேயே ஊழியம் செய்து வருகிறேன்। 1999 में मेरे पिता मिशनरी सेवकाई के लिए समर्पित करके नॉर्थ इंडिया पिलीभीत डिस्ट्रिक्ट जानाबाद टाउन इस एक में जब सेवकाई करने के लिए गए थे। 1999 வருடம் என்னோட அப்பா வட இந்தியால பிலிப்பித் என்கிற இடத்துல ஊழியத்துக்கு கடன் சென்றார்கள்। मेरे पिता एक बहुत डाकू के समान और एक बहुत पाप भरी जीवन में एक लिंकन कन्याकुमारी के लिंकन नाम से एक डाकू के साथ एक पाप में जीवन में जिए एक प्रभु के दास थे। என்னோட அப்பா லிங்கம் என்கிற ஒரு பெரிய ஒரு ரவுடியோடு கூட எங்க அப்பா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க। பாவத்துல எல்லா துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க। मेरे पिता के किसी 8 भाई थे, पिता के 8 भाई थे, அப்பா के 8 தம்பிகள்। என்னோட அப்பா கூட பிறந்தவர்கள் 8 பேர்கள்। सो उनमें से एक को परमेश्वर ने चुना। ஆனா அந்த 8 பேர்ல எங்க அப்பாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார்। ये परमेश्वर की दया है, இது ஆண்டோட மகா பெரிய கிருபை। उनके द्वारा परमेश्वर ने मुझे चुना। मैं प्रभु का धन्यवाद करता हूँ। அவர் மூலம் கர்த்தர் என்னையும் அழைத்தார்। இதிலே கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்। आप हर एक जो इस जगह पर बैठे हैं परमेश्वर के द्वारा चुने गए हैं। இந்த இடத்துல இருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்தவராய் இருக்கிறார்। आपके परिवार में सबको प्रभु इधर नहीं लेकर आया, ஆனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் இங்க இல்ல। लेकिन परमेश्वर आपको और मुझे इधर लेकर आया है। ஆனால் கர்த்தர் என்னை உங்களை இந்த இடத்துல தெரிந்து கொண்டு வந்தார்। ये उसकी सबसे बड़ी दया है, இது தேவனுடைய மகா பெரிய கிருபை। ये उसका सबसे बड़ा अनुग्रह है। இது தேவனுடைய மகா பெரிய அனுக்கிரகமா இருக்கிறது। परमेश्वर ने मूसा के सामने इस प्रकार प्रचार किया, தேவன் மோசேயோடு இப்படியாக பேசினார், मैं जिस पर दया करना चाहूं उस पर दया करता हूं। நான் யாரிடத்தில் தயவு செய்ய இருக்கிறேன் அவருக்கு நான் தயவு செய்வேன்। उसकी दया हम पर इस प्रकार हुई है, தேவனுடைய மகா பெரிய கிருபை நமக்கு இப்படியாய் வந்தது। उसने हमारे हृदयों को बदलकर उसकी आराधना करने वाले एक पवित्र संतान हमें और आपको बनाया है। கர்த்தர் நம்முடைய பரிசுத்தத்துக்காகவே நம்மளை அழைத்தார்। हमें पवित्र संतान बनाकर इस जगह पर लाकर खड़ा किया है। கர்த்தர் நம்மளை பரிசுத்த ஜனமாகவே அழைத்து இந்த இடத்துல கொண்டு வந்தார்। हमारे हृदयों को परमेश्वर ने पूरी तरीके से बदला है।
கர்த்தர் நம்முடைய இருதயை பரிபூர்ணமாய் மாற்றி கொண்டு வந்தார். उसकी आराधना करने वाले उसकी संतान के रूप में प्रभु ने हमें बदला है। கர்த்தர் நம்மளை ஆராதிக்கிற பிள்ளைகளாகவே இந்த இடத்துல மாற்றி வைத்திருக்கிறார். ये उसकी दया है। இது கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. हालेलुया ஹalleluya हालेलुया। ஹalleluya. मेरे पिता सन 1999 में वहां पर लगभग 17 साल उन्होंने सेवकाई किया। என்னோட அப்பா 1999 வருடம் அந்த சென்று 17 வருடம் அந்த இடத்துல ஊழியம் செய்தார். 16 साल सेवकाई करके 16 வருஷம் அந்த இடத்துல ஊழியம் செய்து वो सन 2016 में प्रभु की उस विश्वास की यात्रा को पूरी कर कर वो चले गए। அந்த இடத்துல அவர் 2016 அப்பா 2016 வருடம் அவர் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் சென்று விட்டார். वो उन्होंने अपनी यात्रा को पूरी करके उस सेवकाई को फिर मैंने अपने हाथ में लेकर चलाया। அவர் தன்னுடைய யாத்திரையை முடித்துக் கொண்டு அந்த ஊழியை என்னுடைய கரத்திலே தந்து விட்டு போனார். मैं अपने वचन के साथ आपको अपने गवाही को बताना चाहूंगा। கர்த்தருடைய வசனத்தின்படி நான் என்னுடைய சாட்சியை சொல்ல போகிறேன். भजन संहिता 26 का 8 हम पढ़ेंगे। சங்கீர்த்தன புஸ்தகத்துல 26வது அதிகாரம் 8வது வசனம். हे यहोवा, படிங்க பாப்போரு. एक जन पढ़िएगा। சங்கீதம் 26 8வது வசனம். हे यहोवा, मैं तेरे धाम से तेरे महिमा के निवास स्थान से प्रीति रखता हूँ। इस प्रकार दाऊद परमेश्वर के इस वचन में कहता है। இப்படியாக இந்த வசன சங்கீதம் எழுதுகிறது தாவீது ராஜா, கர்த்தாவே நான் உம்முடைய ஆலயத்தை உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறேன் என்று. मेरा जीवन एक परमेश्वर से एक बहुत हटकर एक बुराई से भरा हुआ जीवन था। என்னோட வாழ்க்கை பாவத்திலே நிறைந்து காணப்படுகிறது. मैं उसके निवास स्थान में रहने वाला एक लड़का था। நான் அவருடைய ஆலயத்திலே வாழ்கிற ஒரு பிள்ளையா நான் இருந்தேன். एक पास्टर का लड़का था। நான் ஒரு பாஸ்டருடைய பையனாக இருந்தேன். एक 100% प्योर एक फुल गॉस्पल पूरी तरीके से गॉस्पल को पेंटिकॉस्टल चर्च में एक जन्म लिया एक लड़का हूँ। நான் ஒரு பூரண சுவிசேஷ ஸ்தாபனத்தில் இருந்த ஒரு பிள்ளையாகவும் காணப்பட்டேன். लेकिन उसमें होने के बाद भी मेरा जीवन परमेश्वर से दूर था। நான் ஒரு ஸ்தாபனத்தில் புல்காசுல ஸ்தாபனத்தில் பிறந்ததும் என்னோட தகப்பன் ஒரு பாஸ்டருக்கு பிறந்த பிள்ளையா இருந்தும் நான் பாவ வாழ்க்கையில் காணப்பட்டேன். मेरा परमेश्वर से कोई लगाव नहीं था। என் தேவனோடு நான் அதிகமான ஒரு விருப்பம் இல்லாதவனாய் காணப்பட்டேன். उसके निवास स्थान से मुझे कोई प्रेम नहीं था। நான் அவருடைய ஆலயத்தில் இருந்தும் ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். मेरे अंदर कोई भी परमेश्वर से कोई भी एक अभिलाषा नहीं थी। என்னுடைய இருதயத்துல தேவனுக்கு பிரியமான எந்த காரியம் என்னுடைய இருதயத்துல இல்லை. लेकिन मैं जो उससे छोड़कर भाग रहा था, ஆனா நான் தேவனை எல்லா காரியத்தை விட்டு நான் ஓடுகிறவனா இருந்தேன். लेकिन वो मेरे पीछे पीछे चल कर आए। ஆனால் என் தேவன் என்னோட பின்னாடியே வந்து கொண்டிருந்தார். हालेलुया ஹalleluya हालेलुया। ஹalleluya. कई बार मुझे नहीं चाहिए कि अगर मैं अलग हुआ। நான் அடிக்கடி கர்த்தர் என்னோடு பேசின போது எனக்கு இந்த தேவ சமூகம் வேண்டாம் என்று அலட்சியம் பண்ணிட்டு ஓடினேன். लेकिन वो बार बार मुझे पकड़ते रहे। ஆனா தேவன் என்னை என் பின்னாடியே வந்து என்னை பிடித்து கொண்டவராய் இருந்தார். कितने लोग आज परमेश्वर की उपस्थिति में आना चाहते हैं, लेकिन प्रभु उनको नहीं रखा यहाँ पर। ஆனா நிறைய பேர் தேவ சமூகத்தில் வாஞ்சிப்பார்கள், ஆனாலும் தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் இல்லாதையே காணப்படுகிறார்கள். लेकिन मेरे अंदर कुछ भी उसकी एक अभिलाषा इच्छा ना होने पर भी उसने मुझे खींच कर लेकर आया। ஆனால் தேவனோடு எந்த வாஞ்சை இல்லாத இருந்தும் என் தேவன் என்னை வாஞ்சித்து என் பின்னாடியே அவர் வந்தார். हालेलुया ஹalleluya हालेलुया। ஹalleluya. मैं अपने माता पिता के लिए इकलौता एक लड़का हूँ। என்னோட தாய் தகப்பனுக்கு நான் ஒரே பையனா இருக்கிறேன். मेरी 2 बहनें हैं, எனக்கு 2 தங்கச்சிமார்கள். एक छोटी एक बड़ी है। ஒரு சின்னவள் ஒரு பெரியவள். बड़ी का शादी हो चुका है। என்னோட பெரிய சகோதரிக்கு திருமணம் ஆகிவிட்டது. छोटी इस समय 10th का कंप्लीट करके 11th की पढ़ाई कर रही है। என் இளைய தங்கச்சி இப்ப 10 முடித்து இருக்கிறாள். हम सभी लोग प्रभु की इस समय सेवकाई कर रहे हैं। இந்த நேரத்துல நாங்கள் 4 பேர் தேவனுடைய ஊழியத்தையே செய்கிறோம். लेकिन परमेश्वर के प्रियो, परमेश्वर की हर एक योजना जो उसने इस पृथ्वी में हमारे लिए की है, वो निश्चय उसे पूरा करता है। தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் அவருடைய சித்தம் ஒருபோதும் தடைபடாது. हम नहीं जानते परमेश्वर की इच्छा हमारे जीवन में क्या है। நமக்கு தெரியாது தேவனுடைய சித்தம் நம்மேல் என்னதென்று. मेरे पिता सन 2016 में मरने के समय में भी मैं इधर खेल रहा था। என்னோட அப்பா 2016 வருடம் இறக்கும் போது என்னோட வாழ்க்கை ஒரு விளையாட்டாகவே இருந்தது. मुझे परमेश्वर से कोई लगाव नहीं। என் தேவனிடத்தில் எந்த விதமான வாஞ்சையும் தொடரும் இல்லை எனக்கு. सेवकाई का कोई अर्थ नहीं जानता था। என் ஊழியத்தை பற்றி
பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. लेकिन परमेश्वर ने बड़ी दया और अनुग्रह करके मुझे इस सेवकाई में बुलाया। ஆனால் தேவனுடைய மகாபலிய கிருபையினால் கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை தந்தார். मेरे पिता मुझसे बपतिस्मा लेने के लिए कहते थे। என்னோட அப்பா என்னை பார்த்து ஞானஸ்நான இடம் என்று சொல்லுவார்கள். मेरी माँ भी मुझसे कहती थी। என்னோட தாயும் என்னோடு சொல்லுவார்கள். उस समय मेरी उम्र 14 साल थी। அப்போது என்னோட வயது 14 வயதாக இருந்தது. मेरे मम्मी पापा बार बार कहते थे अगर तू बपतिस्मा लेने ही लगा तो कलीसिया के जवानों को मैं कैसे कहेंगे। என்னோட அப்பா என்னை பார்த்து சொன்னாங்க, நீ ஞானஸ்நானம் எடுக்காவிட்டா சபையில் இருக்கிற வாலிபர்களிடத்தில் நான் என்ன சொல்லுவேன்? वो बार बार मुझसे बोलते रहे அவர் அடிக்கடி என்னிடத்தில் இப்படியே சொல்லுவார்கள், कि बपतिस्मा तू लेना चाहिए। நீ ஞானஸ்நானம் கண்டிப்பா எடுக்க வேண்டும். मम्मी भी बार बार मेरे लिए बोलती रहती थी। என்னோட அம்மாவும் அடிக்கடி சொல்லுவாங்க. मैंने फिर एक बार अपने पिता को जवाब दिया। நான் ஒரு தடவை என்னோட அப்பாவோட இப்படியே பார்த்து சொன்னேன், यीशु मसीह ने 30 साल की उम्र में बपतिस्मा लिया। ஏசப்பா எந்த வயதுல 30 வயதுல ஞானஸ்நானம் எடுத்தாங்க? आप मुझे 14 साल की उम्र में बपतिस्मा लेने के लिए कह रहे हो। நீங்க அப்பா என்னை பார்த்து 14 வயசுலயே ஞானஸ்நானம் எடுக்க சொல்றீங்க. यीशु मसीह ने 30 साल में सब कुछ करके मतलब बपतिस्मा लिया। ஏசப்பா எல்லாவற்றையும் செய்து முடித்து 30வது வயசுல ஞானஸ்நானம் எடுத்தார். इसलिए मैं भी 30 साल की उम्र में जाकर बपतिस्मा लूंगा। அப்படியே நானும் போய் 30 வயசுல போய் ஞானஸ்நானம் எடுப்பேன். एक ज्ञान रहित जीवन मेरा था। இப்படிதான் என்னோட வாழ்க்கை இருந்தது. आज कलीसिया के अनेक अंदर लोग बैठने वाले लोग भी ऐसे ही हैं। இந்த நாட்கள் இந்த சபையில இருக்கிறவர்களும் அப்படிதான். बहुत से लोग बपतिस्मा लेने की इच्छा है पर लेना नहीं चाहते हैं। ஆனா நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் எடுக்க விருப்பம் உண்டு, ஆனா ஞானஸ்நானம் எடுக்காமலே இருக்கிறாங்க. परमेश्वर उन्हें बुलाता है। தேவன் நம்மளை அழைக்கிறார். यीशु मार्ग सत्य जीवन है, सब मालूम है। கர்த்தர் தேவனே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். लेकिन फिर भी बपतिस्मा लेने की इच्छा नहीं है। ஆனாலும் நமக்கு ஞானஸ்நானம் எடுக்க எந்த விருப்பமும் கிடையாது. परमेश्वर के साथ चलने का एक इच्छा नहीं है। தேவனுடைய கூடவே நமக்கு இருப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. संसार को प्रिय जानकर परमेश्वर को अप्रिय जानकर एक मार्ग पर हम चले जा रहे हैं। நம்ம உலகத்தை விரும்பி தேவனை நம்ம விடாம இருக்கிறோம். हालेलुया। लेकिन मेरा जीवन इस प्रकार था, என்னோட வாழ்க்கை இப்படியே காணப்பட்டது. बार बार मम्मी पापा बोलते रहे। அடிக்கடி என்னோட அம்மா அப்பா சொல்லுவாங்க। एक समय ऐसा आया उन्होंने बोलना भी मुझसे बंद कर दिया। ஆனா என்னோட அம்மா அப்பாவும் சொல்லி சொல்லி அப்படியே அவர்கள் விட்டு விட்டார்கள். वो भी थक गए मुझसे बोलकर। ஆனால் அவர்களும் தளர்ந்து விட்டாங்க. लेकिन मैं अपना जीवन उस पाप में जीवन जीता रहा। ஆனால் நான் பாவத்திலேயே அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன். लेकिन कलीसिया के अंदर मैं कांगो बजाता था நான் என்னோட கலிசியால சில மியூசிக்களை படிப்பேன். और सारा काम करता था। எல்லா வேலையும் செய்து लेकिन परमेश्वर से कोई लगाव नहीं। ஆனா தேவனிடத்தில் அதிகமான ஒரு பிரியமான வாழ்க்கை இல்ல. एक दिन मैं स्कूल से आ रहा हूँ। நான் ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வந்து கொண்டிருக்கும்போது मेरी माँ घुटने टेक कर परमेश्वर के आगे रो रही है, प्रभु मेरा बेटा बपतिस्मा लेने पाए। என்னோட தாய் ஆலயத்திலிருந்து முழங்கால் போட்டு அழுது கொண்டிருந்தது, என்னோட பையன் எப்படியா ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று. मैं पीछे खड़े होकर इसको देख रहा था। நான் என்னோட அம்மா பின்னாடி நின்று இதை கேட்டுக்கொண்டேன். मुझे लग रहा है ये मुझ पे जादू टोना कर रही है। என்னோட அம்மா எப்படியாவது என்ன ஏதாவது செய்ய தான் போறாங்க. हालेलुया। அல்லேலூயா. हम अपने बच्चों को, अनेक लोगों को हम चाहते हैं कि वे स्वर्ग जाएं। நம்மட எல்லாரும் நம்ம ஏய் விருப்பம் நம்மட பிள்ளைகளை நம்மளோடு கூட பரலோகத்துக்கு வர வேண்டும். हमारी इच्छा है कि हमारे पति भी बपतिस्मा लेकर परमेश्वर के साथ चलने पाए। நமக்கு அப்படிதான் விருப்பம், நம்மட கணவர்களும் ஞானஸ்நானம் எடுத்து விட்டு பரலோகத்துக்கு வர வேண்டும். हमारे बच्चे और परिवार बपतिस्मा लेकर परमेश्वर से जिस तरीके से मैं प्रेम करता हूँ वो भी करने पाए। ஆனால் அதிகமாக தேவ பிள்ளைகளை நம்ம இப்படி ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், நம்ம பிள்ளைகளும் கணவர்களும் குடும்பமாக நாம் ஞானஸ்நானம் எடுத்து பரலோகத்துக்கு போக வேண்டும் விருப்பம் இருக்க வேண்டும். लेकिन हम बोलने के बाद भी वो नहीं करते हैं। ஆனால் நம்ம சொல்லி அவங்க செய்ய மாட்டாங்க. एक दिन हम छोड़ भी देते हैं। ஆனால் ஒரு நாள் நம்ம அதை விட்டு விடுவோம். लेकिन आप कोने में घुटने टेक कर उनके लिए प्रार्थना करते रहे। ஆனால் நம்ம ஒரு மூலையில நம்ம முழங்கால் போட்டு ஜெபிப்போமானா, प्रभु के आगे रोते रहे, நாம் தேவனுடைய சமூகத்தில் அழுது கொண்டிருப்போமானால், हे प्रभु मेरे बेटे को किसी तरीके से तू उद्धार करने पाए। என் தேவனே என் மகனை எப்படியாவது நீங்கள் ரட்சிங்க என்று. जिस तरीके से मैं आपसे प्रेम करती हूँ मेरा बेटा भी तेरे से प्रेम करने पाए पा। ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறது போல என் பிள்ளைகளும் உம்மை நேசிக்க வேண்டும் என்று. उस प्रार्थना को बंद मत कीजिए, நீங்கள் அந்த ஜெபத்தை விட்டு விடாதீங்க. उस उम्मीद को मत छोड़िए। நீங்க உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. आप प्रार्थना करते रहें, நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்க. परमेश्वर निश्चय उनको छूने पाएगा। நிச்சயமாக கர்த்தர் உங்களை பிள்ளைகளை தொடுவார். प्रभु उनके हृदयों को निश्चय खोलेगा। கர்த்தர் ஒரு நாள் அவருடைய இருதயங்களை முற்றிலுமாய் திறப்பார். वो रोते हुए प्रभु की उपस्थिति में आएंगे। அவர்கள் ஒரு நாள் அழுது கொண்டு உங்களுடைய தேவனுடைய சமூகத்தில் வருவார்கள். उसी तरीके से मैं भी प्रभु के आगे रोते हुए आया। அப்படியே நானும் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் அழுது கொண்டே வந்தேன். मेरे माता पिता बोलकर थक कर छोड़ दिया। என்னோட அப்பா அம்மா சொல்லி சொல்லி அவங்க விட்டு விட்டாங்க. वो प्रार्थना करते रहे, रोते रहे प्रभु के आगे। அவர்கள் ரெண்டு பேரும் அழுது கொண்டே ஜெபத்திலேயே உறுதியா இருந்தாங்க. अक्टूबर महीना सन 2009, 2009 வருடம். उस समय मैं मम्मी पापा हम सभी लोग बाहर सो रहे थे। ஒரு நாள் எங்கட குடும்பமா எல்லாருமே வெளியில தூங்கி கொண்டிருந்தோம். मैं एक दर्शन देख रहा हूँ, நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். लाखों हजारों स्वर्गदूत के साथ प्रभु यीशु मसीह खड़े हैं।
ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேவதூதர்களோடு கர்த்தர் வருந்தார். और प्रभु यीशु मसीह का जो चेहरा है वो सूरज के समान चमक रहा है. தேவனுடைய முகத்தை சூரியனை காட்டிலும் பிரகாசமாய் இருந்தது. उनका चेहरा मैंने नहीं देखा, தேவனுடைய முகத்தை நான் பார்க்கவில்லை. लेकिन भयानक रोशनी को मैंने देखा. ஆனா பயங்கரமான அந்த வெளிச்சத்தை நான் பார்த்தேன். उस सपने में मैं देख रहा हूँ, அந்த கனவுல நான் பார்க்கிறேன். मेरे माता, मेरे पिता, मेरी बहनें सब स्वर्ग जाने के लिए तैयार हैं. அந்த கனவிலேயே என்னோட அப்பா அம்மா என் சகோதரிகள் எல்லாமே பரலோகத்து போக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தாங்க. मैं दौड़कर बपतिस्मा टैंक के पास गया. நான் ஓடி சென்று ஞானஸ்நான தொட்டி அருகே சென்றேன். वो पानी भरा हुआ था वहाँ पर. அந்த ஞானஸ்நான தொட்டியில தண்ணி நிறைந்திருந்தது. मैं दौड़कर अपने पापा के पास गया. நான் ஓடி எங்க அப்பா கிட்ட போனேன். पापा मुझे चीज की जल्दी से मुझे बपतिस्मा दे அப்பா, दीजिए. நீங்க சீக்கிரமா எனக்கு ஞானஸ்நானம் தாங்க. यीशु मसीह आ चुके हैं पा. ஏசப்பா வந்தாங்கப்பா. अगर आपने मुझे नहीं दिया मैं यहीं रह जाऊंगा. அப்பா நீங்க எனக்கு ஞானஸ்நானம் தராவிட்டா நான் இங்கே இருந்துருவேன்ப்பா. उस सपने के अंदर मैं रो रहा हूँ. அந்த கனவிலேயே நான் அலறேன். मैं अपने पिता को पकड़कर हिला रहा हूँ, நான் எங்களோட அப்பாவை பிடிச்சு ஆட்டிக்கொண்டே இருந்தேன். लेकिन मेरे पिता का हाथ और पांव ऊपर उठ रहा है. ஆனா எங்க அப்பா பறக்கிறதுக்கு காலும் கை எல்லாம் ஆயத்தமாய் वो காணப்பட்டது. मेरी आवाज को नहीं सुन रहे हैं. அப்பா என்னோட சத்தத்தை முற்றிலுமா கேட்காதவரா இருந்தார். 1 2 3 विश्वासियों को भी मैंने उधर देखा. நான் அந்த இடத்துல 2 3 விசுவாசிகளையும் பார்த்தேன். मैं सबको देखकर चिल्लाया, நான் எல்லாரையும் பார்த்து கூப்பிட்டேன். किसी ने मेरी आवाज को नहीं सुना. யாருமே என்னோட சத்தத்தை கேட்காதவர்களை போல காணப்பட்டார்கள். वो सब लोग ऊपर उठने लगे. எல்லாருமே ஆகாசத்தை மேலே பார்த்து கொண்டே இருந்தாங்க. मैं बहुत डर गया. நான் ரொம்ப ரொம்ப பயந்தேன். मैं उस सपने में रोने लगा. நான் கனவிலேயே அழுதேன். मैं नरक में चला जाऊंगा, मैं नरक में चला நான் जाऊंगा, நிச்சயமாக நரகத்திலே போய் मैं விடுவேன். छोड़ दिया जाऊंगा. ஐயோ நான் கைவிடப்பட்டப்படுவேன். मैंने आखिरी बार प्रभु यीशु की ओर देखा. நான் பிறகு நான் இயேசுவையே நோக்கி जब मैंने பார்த்தேன். प्रभु की तरफ देखा, நான் இயேசுவை எப்போது பார்த்தேனோ मैं उस सपने में इस बात को अनुभव कर रहा हूँ நான் அந்த சொப்பனிலே நான் அப்படியே உணர்கிறேன். कि प्रभु मेरा इंतजार कर रहे हैं, கர்த்தர் என்மேல் ஒரு இரக்கம் கொள்கிறவரா இருந்தார். मेरे लिए इंतजार कर रहे हैं. அவர் என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு வர அவர் ஒரு வெயிட் பண்றவரா இருந்தார். He is waiting for me. वो मेरे लिए इंतजार कर रहे हैं. அவர் என்னை அவர் அதை காத்தே இருந்தார். जब मैंने इसको देखा, நான் அதை பார்த்தேன். मैं चिल्लाकर रोने लगा. நான் அப்படியே அலர்னேன். प्रभु आप मेरे लिए इंतजार कर रहे हैं. ஏசப்பா நீ எனக்காக காத்திருக்கிறீங்க. मेरी आंखें खुल गई. என்னோட நான் கண்களை திறந்தேன். मैंने तुरंत अपने मम्मी पापा को देखा. நான் கண்களை திறந்து என் தாய் தகப்பனை நான் தேடினேன். मैंने देखा कि वो मेरे पास लेटे हुए हैं. அவர்கள் இருவரும் என்னோட பக்கத்திலே படுத்திருந்தாங்க. मुझे उसी रात फीवर, एक बुखार बहुत तेज आ गया. அந்த இரவிலே எனக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்தது. मैं उसी रात प्रभु के आगे रोने लगा. அந்த இரவிலே என் கர்த்தரை நோக்கி அழுதேன். हे प्रभु मैं पापी हूँ, என் தேவனே நான் பாவி ஐயா. मैंने तेरी आज्ञा का पालन नहीं किया. நான் உம்முடைய கட்டளைகளுக்காக கீழ்ப்படியவில்லை. तेरे लोगों ने दिए उस वचन को मैंने नहीं माना, ஓ நீர் தேவ பிள்ளைகள் தந்த வசனத்தை நான் கேட்கவில்லை. लेकिन तू फिर भी मेरा इंतजार कर रहा है. ஆனாலும் நீர் எனக்காக காத்திருக்கிறீங்க. आज इस कलीसिया में बैठे हुए हे जवान, प्रिय भाई, प्रिय बहन, प्रभु यीशु तेरा इंतजार कर रहा है. என் அருமையான தேவ பிள்ளைகளே, வாலிப சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இதை மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறாங்க. प्रभु यीशु आज भी अपना नहीं आ रहा है. कारण एक ही है, वो तू मन फिर आएगा कहकर इंतजार कर रहा है. என் தேவன் ஏன் தாமதம் ஆகிறது என்றால் நீங்கள் அனைவரும் ஞானஸ்நானம் எடுத்து என் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாய் காணும்படியாக. आप संसार की बुराई और पाप और अंधकार को छोड़कर यीशु की ओर आएंगे, वो विश्वास करके इंतजार कर रहा है. இந்த உலகத்துல எல்லா பாவ வாழ்க்கையையும் வெறுத்து என் தேவனுக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். हालेलुया. ஹalleluya. यीशु आपके लिए इंतजार कर रहा है. கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். वो हमेशा आपके लिए इंतजार करेगा. அவர் ஒவ்வொரு நாள் உங்களுக்காகவே காத்திருக்கிறார். उसने कहा वचन में द्वार पर मैं खड़ा हूँ கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, நான் வாசல் படியில் அடிக்கடி நிக்கிறேன். और खटखटाता हूँ. நான் வாசல் படியிலிருந்தே தட்டுகிறேன். यदि कोई खोलेगा तो मैं भीतर आऊंगा, उसने कहा. யார் அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறப்பீங்களோ நான் உள்ளே வருவேன். आज इस सुबह के वक्त में तू अपने हृदय को यीशु के लिए खोल नहीं पाए. இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் இருதய கதவுகளை திறயுங்கள். प्रभु यीशु के लिए उद्धार करता यीशु को पूरी तरीके से तू ग्रहण कर नहीं पाए. ரட்சிக்கிறேன் தேவனை நீங்கள் பரிபூர்ணமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. उस दिन शनिवार का दिन था. அந்த நாள் ஒரு சனிக்கிழமையா இருந்தது. मैं उस शनिवार उस उपवास प्रार्थना में बहुत ही रोया. அந்த நான் உபாச ஜெபத்துல நான் அதிகமாய் அழுதேன். मैंने प्रभु से अपना जीवन समर्पित कर दिया என்னோட ஜீவன் பரிபூர்ணமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். और प्रभु ने मेरे पापों को क्षमा किया, கர்த்தர் என்னோட பாவங்களை மன்னித்தார். मुझे ग्रहण किया. கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டார். और मैंने फिर संडे के दिन पापा से कहा, நான் ஞாயிற்றுக்கிழமை அப்பாவோட சொன்னேன், आने वाले संडे को मुझे किसी रीति से बपतिस्मा चाहिए. அப்பா வருகிற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கண்டிப்பாக
ஞானஸ்நானம் தர வேண்டும் என்று. उस दिन हमारे लिए फुल गॉस्पेल पेंटिकॉस्टल चर्च के लिए फुल नॉर्थ इंडिया का डिस्ट्रिक्ट कन्वेंशन था. அந்த அந்த வருகிற வாரம் எங்களுடைய நார்த் இந்தியால வட இந்தியால வந்து கன்வென்ஷன் நடக்கிறதா இருந்தது. मेरे पिता ने कहा कि अगर मैं बपतिस्मा देना है तो तुझे 2 हफ्ता इंतजार करना है. நான் என் கையால உனக்கு ஞானஸ்நானம் தர வேண்டுமானால் நீ 2 வாரம் காத்திருக்க வேண்டும் என்று. मैंने कहा मुझसे नहीं होगा, அப்பா நான் எனக்கு காத்திருக்க முடியாது, मुझे बपतिस्मा चाहिए, எனக்கு ஞானஸ்நானம் வேண்டும். कोई भी दे मुझे चलेगा, யார் தந்தாலும் போதும், मुझे इस वचन को पूरा करना है, எனக்கு இந்த வசனத்தை முற்றிலுமாக அதை கீழ்ப்படிய வேண்டும், मुझे वचन को पूरी तरीके से अपनाना है, எனக்கு வசனத்தை முற்றிலுமாக நான் கீழ்ப்படியவனா மாறணும். मुझे बपतिस्मा आप देना दे चलेगा. எனக்கு யார் தந்தாலும் போதும். और जब मैं उस मीटिंग में गया, நான் அந்த கன்வென்ஷனுக்கு போனேன். परमेश्वर ने मेरी आंखें खोल दी. கர்த்தருடைய கண்களை திறந்தார். उससे पहले मैं जब कन्वेंशन में गया, நான் அதுக்கு முன்னாடியே கன்வென்ஷனுக்கு போனேன். मैं एक भी काम उधर नहीं करता था. அந்த இடத்துல நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். मैं बहुत बड़े पास्टर का बेटा हूँ நான் ஒரு பாஸ்டர் மகனா இருந்தேன். और मैं बहुत बड़ा बेटा कहकर कोई काम नहीं करता था. நான் ஒரு பாஸ்டர் மகன் என்று சொல்லி நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். अपने आप लीडर करके एक बहुत दूर पे खड़ा होता था. நான் ஒரு லீடராக இருந்து நான் தூரமா கடந்து நின்று விடுவேன். मैं कुछ नहीं था, நான் ஆனா ஒண்ணும் கிடையாது. लेकिन अंदर एक संसार की वो क्रियाएं मेरे अंदर थी. ஆனா என்னோட உள்ளாடி உலகத்தின் ஒரு பெருமை என்னோட இதயத்தில் இருந்தது. लेकिन जब उस मीटिंग में मेरे मन फिराने के बाद गया, ஆனா நான் மனம் திரும்பின பிறகு அந்த மீட்டிங்ல கடந்து சென்றேன். उस जगह पर कई गंदगियां थी. அந்த இடத்துல अनेक குப்பைகள் இருந்தது. मैंने उसको बीन कर अलग करना आरंभ किया. அந்த குப்பைகள் எல்லாம் என் கையாலே நான் புறக்கினேன். उधर बर्तन पड़े थे धोने के लिए. அந்த இடத்துல பாத்திரம் கிடந்தது. ये काम मेरा है, இது என்னுடைய வேலையா ये இருக்கிறது. मेरे परमेश्वर का घर है. இது என் தேவனுடைய வீடா இருக்கிறது. ये गंदगी यहाँ ऐसे नहीं रहना चाहिए, இது இந்த இடத்துல அழுக்கு பிடித்து இப்படி காணப்படக்கூடாது. ये बर्तन ऐसे गंदे नहीं रहना चाहिए. இந்த பாத்திரங்கள் இப்படி அழுக்காய் கிடக்க கூடாது. उससे पहले मेरी आंखें खुली नहीं थी. இதன் முன்னாடி என்னோட கண்கள் திறக்கவில்லை. लेकिन जब मैंने प्रभु को ग्रहण किया, ஆனா எப்போது நான் என் தேவனை பரிபூர்ணமா ஏற்றுக்கொண்டனோ उसके भवन में कौन सा काम किधर है मुझे दिखने लगा. அந்த நேரத்துல தான் ஆலயத்துல என்னென்ன வேலை என்று என் கண்கள் கண்டது. मैंने सारा काम करना शुरू कर दिया. எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்து விட்டேன். मेरे साथ में रहने वाले पास्टर्स के लड़के, என்னுடைய கூட இருக்கிற எல்லா பாஸ்டருடைய பையங்களும் ये क्या कर रहा है, இவன் என்ன செய்றான், विश्वासी लोगों के बच्चे, விசுவாசிகளுடைய பிள்ளைகள், इसको क्या हो गया, இந்த இவனுக்கு என்ன ஆயிற்று, ये बहुत बड़ा पवित्र बन रहा है अपने आप को. ஓ தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி எல்லாருக்கும் காட்டுகிறான். लेकिन मैं उस काम को करता रहा. ஆனா எல்லா வேலையும் நான் செய்து கொண்டிருந்தேன். लेकिन मैं जब कर रहा था, நான் வேலையை செய்து கொள்ளும்போது मेरे साथ में रहने वाले बाकी पास्टर बच्चे भी करने लगे. நான் அந்த வேலை செய்யும்போது என் கூட இருந்த எல்லா பாஸ்டருடைய பிள்ளைகள் என்னோடு கூட சேர்ந்து செய்தார்கள். हालेलुया, ஹalleluya, हालेलुया. ஹalleluya. प्रभु ने मुझे और आपको इस कलीसिया में उद्धार करके रखा है. கர்த்தர் என்னை உங்களை இந்த சபையிலே ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார். इस कलीसिया के हर एक विश्वासी की जिम्मेदारी है कि इस भवन का हर एक काम की जिम्मेदारी आपकी है. मेरे பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்தில் என்ன வேலை இருந்தாலும் அது நமக்கு கண்டிப்பாய் செய்ய வேண்டும். நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. आपकी आंखें खुली हुई होनी चाहिए. உங்களுடைய கண்கள் திறந்ததா காணப்பட வேண்டும். ये भवन आपका है. இந்த ஆலயம் உங்களுடையது. इधर सफाई करने की जिम्मेदारी आपकी है. இந்த இடத்துல சுத்தம் பண்றது உங்க வேலை. इस वेदी पर साफ करने की जिम्मेदारी भी आपकी है. பலிபீடத்தை சுத்தம் பண்றது உங்களுடைய வேலையா இருக்கிறது. बर्तन पड़ा होगा तो ये धोने की भी जिम्मेदारी आपकी है. ஆலயத்துல எந்த பாத்திரங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை நீங்க பார்த்ததை செய்ய வேண்டும். यदि कोई प्रार्थना है तो सेवकाई में जाने की आपकी जिम्मेदारी है. ஏதாவது ஊழியங்களோ ஜெபங்கள் இருந்தாலும் அது உங்களுடைய ஊழியமா இருக்கிறது. यदि आप उसको देखकर आंखें बंद कर जा रहे हैं तो, ஆனா இந்த வேலைகள் எல்லாம் இருந்தும் நீங்கள் அதை பார்த்து உங்கள் கண்களை மூடிக்கொண்டு சொல்வீர்களானால் पास्टर करेंगे. பாஸ்டர் செய்வாங்க. पास्टर के घर में 3-4 बहनें हैं, பாஸ்டருடைய பிள்ளைகள் 2-3 பேரா இருக்கிறது. उनके पास 3-4 लड़कियां हैं, அவர்களுக்கு 2-3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறது. वो सब करेंगे. அவங்க எல்லாம் செய்வாங்க. और वो पास्टर के साथ एक बहुत ज्यादा एक परिवार मिला रहता है. பாஸ்டர் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. पास्टर्स वो उस परिवार से बहुत प्रेम करते हैं, பாஸ்டர் அந்த குடும்பங்களோட நேசிக்கிறாரு. इसलिए उन्हीं को करने दो. அதனால அவங்க செய்யட்டும். पास्टर हमसे प्रेम नहीं करते हैं, பாஸ்டர் எங்களிடத்துல அன்பு கூர்றது இல்ல. मैं इस चर्च में कोई काम नहीं करूंगा. நான் இந்த வேலை செய்ய மாட்டேன். अगर इस तरीके से हम जीवन जी रहे हैं तो அப்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் आपने अभी तक उद्धार नहीं पाया है. ஆனா நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்கிறேன், நீங்கள் இப்போது ரட்சிக்கப்படவில்லை. आपकी आंखें बंद कर रखी है शैतान ने. நீங்கள் இந்த இடத்துல உங்கள் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. प्रभु यीशु मसीह जब भवन में गए, கர்த்தர் எப்போது அவருடைய ஆலயத்தில் சொன்னார், उसने इस भवन को साफ किया. கர்த்தர் இயேசுப்பா அந்த ஆலயத்தை பார்த்து அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணினார். उसने जानवरों को फेंक दिया, அவர் அந்த இடத்துல இருந்த எல்லாத்தையும் எடுத்து தூர போட்டார். व्यापारियों को निकाल दिया. அவர் அந்த இடத்துல இருந்த வியாபாரிகளை எல்லாம் விரட்டி விட்டார். हमारे काम की हमारी भी जिम्मेदारी यही है. இது நம்மளுடைய
डांटना समझाना वचन देना ये पास्टर का काम है, இதெல்லாம் பேசுறது புரிய வைக்கிறது எல்லா வேலையும் பாஸ்டரோட வேலை. लेकिन चर्च के अंदर सारा काम हमारा होना चाहिए। ஆனா சர்ச்சில் என்ன வேலையா அது நம்மளுடைய வேலையா இருக்கிறது. हालेलुया। ஹalleluya. मैंने किया है நான் அப்படி செய்தேன், इसलिए मैं बोल रहा हूँ, இதனால நான் உங்களுக்கு சொல்றேன். उससे पहले मैंने नहीं किया, இதன் முன்னாடி நான் செய்யவில்லை. लेकिन जब मेरी आंखें खुली तब मैंने किया। எப்போது என்னுடைய கண்கள் திறந்ததோ அப்போதான் இந்த வேலைகளை செய்ய उस ஆரம்பித்தேன். काम को करते समय मेरे अंदर एक बहुत बड़ा आनंद आ रहा था। அந்த வேலைகளை செய்யும்போது என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய சந்தோஷம் வெளிப்பட்டது. उस काम को करते समय ऑटोमेटिकली मैं अन्य भाषा बोल रहा था। நான் அந்த வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய அந்நிய பாஷை சொல்லிக் கொண்டே இருப்பேன். मैं अपने अंदर से कुछ निकलता हुआ देख रहा था, நான் என்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு சந்தோஷம் வருகிறதை போல நான் உணர்ந்து அடைந்தேன். और उस दिन बपतिस्मा का टाइम आया, ஞானஸ்நானோட டைம் வந்தது. मैं टैंक में गया, நான் ஞானஸ்நான தொட்டி பக்கத்துல போனேன். और मैं जब टैंक में गया मेरे पिता उधर खड़े थे, நான் ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது என்னோட அப்பா அந்த இடத்துல காணப்பட்டாங்க. वही उस दिन बपतिस्मा दे रहे थे। ஓய் அவர்தான் ஞானஸ்நானம் கொடுக்கிறது. उन्होंने मुझसे पूछा तेरा नाम क्या है? என்னோட அப்பா ஞானஸ்நான தொட்டியில நின்னுட்டு கேட்டார் உன்னோட பேர் என்ன? मेरा नाम बताया डेविड प्रेनार्ड। நான் எங்க அப்பாவோட சொன்னேன் என் பேரு டேவிட் பிரேனாடு. उनको मुझे मेरे बारे में अच्छे से मालूम था, அவருக்கு நல்லா தெரியும் என்னோட வாழ்க்கை பற்றி. मैं कहाँ क्या क्या करता हूँ उन्हें अच्छे से मालूम था, அவருக்கு ஒவ்வொரு எல்லாமே தெரியும் நான் என்னென்ன செய்றேன்னு. इसलिए जो जो चाहिए सब पूछ लिया। அவர் எதனால எல்லாமே என்ன ஞானஸ்நான தொட்டியில இருந்து என்ன இடத்துல கேட்டார். हालेलुया। ஹalleluya. मैंने बपतिस्मा लेने के बाद जब बाहर निकला, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வெளியில வந்தேன். एक उद्धार के आनंद से मैं भर गया था। நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிறைந்தவனாய் காணப்பட்டேன். मैं अब मर भी जाऊं कोई फर्क नहीं पड़ेगा, ஆனாலும் நான் செத்து போனாலும் பரவாயில்லை, मुझे कोई फर्क नहीं पड़ता, எனக்கு ஒண்ணுமே நடக்காது. मेरा जीवन अभी भी निकल जाए, இந்த நேரம் என்னுடைய ஜீவன் நீங்க போனாலும் குழப்பம் இல்ல, मौत से डरी नहीं, मृत्यु का डर चला गया, எனக்கு அந்த நேரம் எனக்கு மரணத்தும் பயம் இல்லை, बिल्कुल डर भाग गया, என்னுடைய உள்ளாடி இருந்த பயம் அப்படியே கடந்து சென்றது. आत्मा से भर गया, நான் தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்தவனாய் காணப்பட்டேன். उद्धार के आनंद से भर गया। ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிறைந்தேன். उस दिन से मैंने बाइबल पढ़ना शुरू किया, அந்த நேரத்துல நான் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். मैंने घुटने टेक कर मैंने नया नियम को पढ़ा, நான் முழங்கால் நின்றே புதிய ஏற்பாடு படித்தேன். और मैंने 1 महीने में उसे पढ़ा लगभग। நான் ஒரு மாசமே அந்த பைபிளை படித்து விட்டேன். मैं लगातार प्रभु में बढ़ने लगा, நான் ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு சார்ந்து வாழ தொடங்கி मैं விட்டேன். गांव में जाकर प्रचार करने लगा, நான் கிராமமா நின்று துண்டு பிரதிகளை கொடுத்தேன். कलीसिया के अंदर रहने वाले लड़कों को साथ में ले जाकर गांव में जाकर मैंने ट्रैक्स को बांटा। நான் சபையில் இருக்கிற வாலிபர்கள் என்னோடு கூட சேர்ந்து நாங்க கிராமந்தோறும் தேவனுடைய ஊழியத்தை செய்தோம். प्रभु हमारे साथ रहकर अनेक जगहों पर कार्य किया। கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்தார். मेरे पिता ने किसी विषय के लिए नहीं मारा, लेकिन बाइबल और प्रार्थना करने के लिए उठा के पटका है। என்னோட அப்பா எந்த விஷயத்துல என்ன அடிக்கல, ஆனா நான் ஜெபிக்கவில்லை, நான் பைபிள் படிக்க விட்டா என்ன அப்படியே எடுத்து தூக்கி அப்படியே தரையில அடித்து விடுவார். वो लड़ाई वो पिटाई आज भी नहीं भूल सकता, वो पिटाई आज भी नहीं भूल सकता, वो पिटाई அந்த அடி இதுவரைக்கும் மறக்க முடியாது। நான் அப்பா அந்த அடியை இன்னைக்கு வரை மறக்கல. हालेलुया। ஹalleluya. वो पिटाई मैं आज भी नहीं भूल सकता कि मैंने बाइबल नहीं पढ़ा, प्रार्थना नहीं किया। அப்பா என்னை பைபிள் ஒவ்வொரு நாளும் என்னை அதை கேட்பாங்க. सो इसीलिए एक परिवार में मैं पवित्रता में चलाया गया। தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் ஒரு தேவனுக்கு பயந்த குடும்பத்திலே நான் வளர்க்கப்பட்டேன். बपतिस्मा लेने के बाद मेरे अंदर एक इच्छा थी, प्रभु के लिए जीना है लेकिन सेवा नहीं करूंगा। நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தேவனுக்காக ஜீவிப்பேன், ஆனா நான் ஊழியம் செய்ய மாட்டேன். मैंने बचपन से मिशनरी सेवकाई बहुत कठिनाई भरी है, इसको मैंने अपनी आंखों से देखा है। நான் சிறு வயதிலேயே மிஷனரிகளுடைய குடும்பம் எல்லா கஷ்டங்களையும் நான் பார்த்து கொண்டே வந்தேன். कई बार मैं कई चीजों एक बिस्किट के लिए मैं रोया हूं, பல தடவை நான் பிஸ்கட்டுக்காக அழுத நாட்கள் உண்டு. लेकिन पापा कहते थे परमेश्वर से मांग वो तुझे देगा। என் அப்பா உடனே என்னிடத்து சொல்வாங்க நீ ஏசப்பட போய் கேளு. एक बार मैं पिता के पास गया, நான் ஒரு தடவை என் அப்பா இடத்துல சென்றேன். मुझे उसमें पार्ले जी बिस्कुट बहुत अच्छा लगता था। எனக்கு அந்த நாட்கள் இந்த பார்லே என்கிற ஒரு பிஸ்கட் அது எனக்கு நல்ல விருப்பம். पापा से कहा मुझे चाहिए वो बिस्कुट खाने के அப்பா लिए। அந்த பிஸ்கட் எனக்கு வேண்டும். अपा ने मुझसे कहा அப்பா என்னிடத்து சொன்னாங்க प्रार्थना करो परमेश्वर तुम्हें देगा। நீ போய் ஆலயத்துல போய் ஜெபம் பண்ண ஏசப்பா உனக்கு தருவார். उस दिन घर में शाम को खाना खाने के लिए घर में खाना भी नहीं है। அந்த நாட்கள்ல அந்த எங்களுக்கு இரவு நேரத்துல வீட்ல சாப்பாடு வேற இல்ல. मैं चर्च में गया, நான் சர்ச்சுக்குள்ள போனேன். पापा ने कहा है परमेश्वर से मांगना है तो इसलिए चला गया। அப்பா சொன்னாங்க ஏசப்பட கேளு, இதனால நான் ஆலயத்துக்குள்ள சென்றேன். परमेश्वर से कोई मतलब नहीं था, நான் ஏசப்பட எந்த விதமான ஒரு தொடர்பு இல்ல. पापा देखेंगे कि मैंने मांगा है परमेश्वर से,
அப்பா பார்க்க வேண்டும், நான் இயேசுவோடு போய் கேட்கிறேன் என்று. वो मांगने के बाद दोबारा इनसे आकर मांगना है। ஆமா, நான் அப்பா பார்க்க வேண்டும், நான் போய் ஜெபித்து ஏசப்பாட்ட கேட்டேன். அதை கேட்டு விட்டு மறுபடியும் நான் எங்க அப்பாட்ட வந்து கேட்பேன். प्रार्थना करके वापस आ रहा हूँ நான் உள்ள போய் ஜெபம் விட்டு திரும்ப வந்தேன். और मैं देख रहा हूँ कि एक पोस्टमैन बाहर खड़ा है। எங்கட கேட்டுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட்மேன் வந்து நின்னார். 2005 होगा, 2005 2005 வருடம் 5000 किसी ने मेरे नाम से भेजा था। 5000 ரூபாய் என் பேர்லயே அது வந்தது. हालेलुया हालेलुया हालेलुया। हालेलुया। इसलिए बचपन से किसके पास जाना और मांगना है मुझे सिखाया गया। சிறு வயதிலேயே எங்க அப்பா யாரிடத்துல கேட்க வேண்டும், யாரிடத்துல போக வேண்டும் என்று எனக்கு அழகாய் கற்றுக் கொடுத்தார். हालेलुया हालेलुया हालेलुया। हालेलुया। प्रिय भाई, हर एक माता पिता को प्रभु यीशु मसीह में मेरे लिए एक सलाह है। என் அருமையான தாய் தகப்பனுகளே, இந்த நேரத்துல என்னை சாட்சியத்துல உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கட்டும். आपके लिए मेरे लिए एक सलाह है। எனக்கும் உங்களுக்கு இது ஒரு மாதிரி. आपके पास कितना भी पैसा हो, உங்கள் கைகள்ல எவ்வளவு பைசா இருந்தாலும், यदि आपके बच्चे कुछ आपसे आकर मांगे, உங்க பிள்ளைகள் உங்களிடத்து கேட்க வந்தாங்கன்னா उन्हें परमेश्वर से मांगना सिखाइए। நீங்கள் தேவனிடத்து போய் கேளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். वो परमेश्वर से मांगकर सिखाना उन्हें सिखाइए। ஆனா தேவனிடத்தில் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். एक दिन आप चले जाएंगे, ஒரு நாள் நீங்க சென்று விடுவீங்க. वो पृथ्वी में रहेंगे, அந்த பிள்ளைகள் இந்த உலகத்துல இருப்பாங்க. उनकी आप आदत बना दीजिए कि वो परमेश्वर से ही मांगते रहें। அவங்களுக்கு அந்த ஒரு அனுபவமாய் மாற்றி விடுங்கள், தேவனிடத்திலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. हालेलुया हालेलुया हालेलुया। हालेलुया। मेरे पिता ने मुझसे कहा कि मैंने तुझे सेवकाई के लिए समर्पित कर दिया है। என்னோட அப்பா சொன்னாங்க, நான் உன்னை ஊழியத்துக்கென்றே கொடுத்து விட்டேன் என்று. मैं सेवकाई करने की बिल्कुल इच्छा नहीं थी। எனக்கு ஊழியம் செய்ய கொஞ்சமும் விருப்பம் இல்ல. इस सेवकाई में बहुत कष्ट है, ஊழியத்துல ரொம்ப கஷ்டம், ये बहुत परेशानी है। ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. विश्वासियों के साथ तो बिल्कुल नहीं रहना है। நான் விசுவாசிகளோட கூட இருக்கவே மாட்டேன். कहकर मुझे जाना है, अच्छा पढ़ाई करके तमिलनाडु आना क्या प्लान था। எனக்கு நல்லாக படித்து விட்டு தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் என்னோட இதயத்தில் இருந்தது. 3 साल में एक बार मेरे पिता तमिलनाडु में आते थे, 3 வருடத்துல ஒரு தடவை தான் எங்க அப்பா எங்களை இந்த இடத்துல கொண்டு வருவாங்க. इसीलिए मुझे तमिल नहीं आती है, இதனால தான் எனக்கு தமிழ் தெரியாது, इसलिए तमिल पढ़ना भी नहीं आता है। தமிழ் படிக்கவும் தெரியாது. क्योंकि 3 साल में एक बार आकर 20 या 1 महीने ही रहते थे। எங்க அப்பா எங்களை 3 வருஷம் ஒரு தடவை கொண்டு வந்து 15 நாள் இல்லாட்ட ஒரு 20 நாள் தான் அங்க இருப்பாங்க. और तुरंत चले जाते थे। அவர் உடனடியா வடக்கே சென்று விடுவார்கள். अनेक परिवारों को मैं आज तक नहीं जानता हूँ। இன்றைக்கு வர अनेक குடும்பங்களை எனக்கு தெரியாது. ये जो अंकल सब मेरे पिता के द्वारा जाने गए लोग हैं। என்னோட அப்பா மூலம் தான் இந்த அங்கிளை நான் தெரிந்து கொண்டேன். हालेलुया हालेलुया हालेलुया। हालेलुया। पापा बार बार सेवकाई के लिए बोलते रहे, அப்பா அடிக்கடி என்னோட ஊழியத்துக்கு என்று சொல்லி என்ன சொல்லுவாங்க. लेकिन मैंने मना कर दिया। நானா அதை அல்லல் தட்டுனேன். मैंने कहा कि मैं काम करके पैसा कमाकर सेवक को मिशनरी के लिए मदद करूंगा, அப்பா நான் நன்றாக படித்து வேலை செய்து அந்த பைசாவை நான் மிஷனரிகளுக்காக கொடுப்பேன் என்று. लेकिन परमेश्वर को इस बात के लिए स्वीकार नहीं था। ஆனால் கர்த்தர் இந்த காரியத்துக்கு என்னோட ஒரு ஆயத்தம் இல்ல. परमेश्वर ने मुझे मारा, ஏசப்பா என்னை அந்த நேரத்துல எனக்கு ஒரு சிக்ஷை தந்தது. मेरे लिए अपेंडिक्स हुआ, எனக்கு அப்பெண்டிஸ் வியாதி வந்தது. अपेंडिक्स होके वो पेट में फट गया, அந்த அப்பெண்டிஸ் வயிற்றிலேயே வெடித்து விட்டது. वो पॉइजन पूरा सर से लेकर पांव तक मेरे फैल गया। என்னுடைய கால் முதல் பாவு வரையில் அந்த விஷம் கலந்து விட்டது. मैं 1.5 महीने तक बिस्तर पर पड़ा रहा, நான் 1.5 மாசமா படுக்கையிலே படுத்திருந்தேன். मैं तड़पता रहा, நான் அப்படியே துடித்து கொண்டே இருந்தேன். मेरे हाथ और पांव नहीं चल रहे थे। என்னோட கை கால்கள் ஒன்றுமே வேலை செய்யவில்லை. मेरे पिता दवाई नहीं खाते हैं, என்னோட அப்பா மாத்திரை எடுக்காதவர். इसलिए मुझे भी हॉस्पिटल जाने के लिए मना कर दिया। அதனால என்னை அவர் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு அவருக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டாங்க. लास्ट में मुझे लग रहा था कि मेरे प्राण निकल रहे हैं। லாஸ்டாக நான் நினைத்தேன், நான் என்னோட உயிர் பிரியறது மாதிரி காணப்பட்டது. मैंने हमारे डिस्ट्रिक्ट पास्टर से मैंने बात किया, நான் என்னோட டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டருக்கு போன் பண்ணினேன். उन्होंने हमें चीफ पास्टर को फोन किया, அவர் என்னுடைய தலைமை பாஸ்டருக்கு போன் பண்ணி விட்டாங்க. चीफ पास्टर ने पापा से बात किया, தலைமை பாஸ்டர் என்னோட அப்பாவோட போன் பண்ணி பேசினார். उसके विश्वास के लिए उसे छोड़ दीजिए। அவனுடைய விசுவாசத்தின்படி அவனை விட்டு விடுங்கள் என்று। इस तरीके से फिर मुझे हॉस्पिटल में लेकर गए। இதன்படி என்னை ஆஸ்பத்திரியில கொண்டு சென்றாங்க. हॉस्पिटल में जाने के बाद डॉक्टर मुझे नहीं ले रहा है। ஆஸ்பத்திரி கொண்டு போற டாக்டர் என்ன ஆஸ்பத்திரிக்கு உள்ள எடுக்கவில்லை. डॉक्टर ने कहा पॉइजन पूरी तरीके से फैल चुका है, விஷம் இந்த சரீரம் ஃபுல்லா கலந்து விட்டது, इसलिए हम इसके ऑपरेशन नहीं कर सकते हैं। இதனால நாங்கள் இவனுக்கு ஆபரேஷன் செய்ய முடியாது। हमारे चर्च में गवर्नमेंट नर्स आंटी आती है, என்னோட சர்ச்சில் ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரி வேலை செய்யற ஒரு நர்ஸ் இருக்காங்க. उन्होंने डॉक्टर से बात करके वो டாக்டர் கிட்ட பேசி प्लीज आप कीजिए, इसकी जिम्मेदारी हम लेते हैं कहकर ऑपरेशन के लिए भेजा। இவனை ஆஸ்பத்திரியில நீங்க எடுங்க, ஆனா இதுக்கு எல்லாவற்றுக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று उन्हें सब प्रकार
एडवोकेट के द्वारा लिख कर ले लिया। எல்லாத்தையும் எழுதி வாங்கி விட்டார்। जब मैं उस ऑपरेशन थिएटर के अंदर से जाने से पहले நான் ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி मेरे पिता मेरे पास आकर कहा, என்னோட அப்பா என்னிடத்துல வந்து சொன்னார், मैंने प्रार्थना किया, बहुत लोग चंगे हुए, நான் ஜெபம் பண்ணி अनेகர்கள் சுகமடைந்தார்கள், मैंने अपनी आंखों से देखा, நான் என்னோட கண்ணால பார்த்தேன்। मेरे पिता प्रार्थना करते समय कैंसर ऐसे ही दूर हो गया, என்னோட அப்பா ஜெபிச்சிட்டு இருக்கும்போதே கேன்சர் அந்த கட்டிகள் அப்படியே மறைந்து போனது। टांगे में डालकर लोगों को लेकर आते थे, குதிரை வண்டியிலே போட்டு வியாதிகளை கொண்டு வருவாங்க। प्रार्थना करते थे, चलकर जाते थे। ஜெபம் பண்ணனா உடனே அவங்க நடந்தே போய் விடுவாங்க। अपनी आंखों से मैंने बड़े बड़े चिन्ह चमत्कारों को देखा है, இதை நான் கண்களால் என் அப்பா மூலம் நடக்கிற அற்புதங்களை பார்த்தேன்। इसलिए मेरे पिता कह रहे हैं, मैंने सबके लिए प्रार्थना किया, छुटकारा हुआ, तेरे लिए करा नहीं हुआ। நான் எல்லாருக்கும் ஜெபித்து எல்லாரும் விடுதலை அடைந்தார்கள், உனக்கு ஜெபித்து ஏன் விடுதலை அடையவில்லை என்று, क्योंकि ये तेरा और तेरे परमेश्वर के बीच में कुछ है, உன்னுடைய வாழ்க்கையில உன் தேவனுடைய வாழ்க்கையில ஏதோ இருக்கிறது என்று। तुझे कुछ समर्पण करना है, कर, परमेश्वर तुझे जीवन देगा। மகனே நீ தேவனுக்கு என்னென்ன நீ ஒப்பு கொடுக்கணுமோ அது ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உனக்கு ஜீவன் தரும் என்று। सिर्फ मैं जानता था, ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரியும் मुझे इस जीवन किस तरीके से प्राप्त करना है। இந்த ஜீவன் எப்படி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று। मैंने उसी वक्त परमेश्वर से कहा, அந்த நேரத்துல நான் இயேசுவோடு சொன்னேன், प्रभु अगर मेरा जीवन बच गया, ஆனா என்னோட ஜீவன் காப்பாற்றப்பட்டதானா मैं फुल टाइम मिशनरी सेवकाई करूंगा। நான் என்னோட வாழ்க்கை முழுவதும் நான் மிஷனரி ஊழியம் செய்வேன் என்று। मैं परमेश्वर ने मुझे जीवन दिया। இயேசுப்பா எனக்கு உடனே ஜீவன் தந்தார்। हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஹalleluya। अगर परमेश्वर को चाहिए, ஆனால் இயேசுப்பா நாம் வேண்டுமானால், अगर हम नहीं देंगे तो, ஆனா நாம் नहीं கொடுப்போமானால், अगर हम नहीं देंगे तो, ஆனா நாம் அதை நம்ம கொடுக்க வேண்டாம்ல, लेकिन தெரியாது, நாம் கொடுக்கலன்னா वो किसी तरीके से भी ले लेगा। அவர் எப்படியாவது அதை எடுத்துக்கொள்வார்। हालेलुया। ஹalleluya। योना को चाहता था कि निनवे जा, கர்த்தர் யோனாவோட கத்த நீ நினிவே போ என்று, लेकिन वो निनवे ना जाकर तरसीस को जा रहा है। ஆனா யோனா நினிவே போகாம தர்சிசுக்கு ஓடி விட்டார்। परमेश्वर को मालूम है தேவனுக்கு தெரியும் इसे किस तरीके से लेना है। இந்த யோனாவை எப்படி நம்ம அதை எடுக்க வேண்டும் என்று। फेंक दिया समुद्र में, ஆனால் அவனை கடல்ல அனுப்பி விட்டார்। आप अपनी उस दशा को मत लाइए, ஆனா நீங்கள் இப்படி அப்படியே காணப்பட வேண்டாம், शांति से प्रभु को समर्पित कर दें। அப்படியே நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம்। हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஹalleluya। मैंने अपनी सेवकाई के लिए अपने जीवन को समर्पित किया। நான் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தேன்। मैं ऑपरेशन होने के बाद घर में आया நான் ஆபரேஷன் பிறகு நான் வீட்டில கடந்து வந்தேன்। और मैं उस ऑपरेशन आने के बाद उस रात को मैं चर्च में चल के गया। நான் அந்த ஆபரேஷன் பிறகு அந்த இரவுல நான் சர்ச்சுக்குள்ள கடந்து சென்றேன்। मैं मम्मी पापा सब सो रहे थे, என்னோட அம்மா அப்பா தூங்கிட்டு இருந்தாங்க। रात 1 बजे இரவு 1 மணிக்கு मैं चर्च में अपने आप चल कर गया। நான் ஆலயத்துக்குள்ள நான் தனிமையாக கடந்து சென்றேன்। मैं चर्च में जाके प्रभु के आगे रोने लगा, நான் தேவனுடைய சமூகத்தில் போய் அழுது, अपा तूने मुझे जीवन दिया है, ஏசப்பா நீர் எனக்கு ஜீவன் தந்தீர், मैं सेवा करूंगा, நான் உம்முடைய ஊழியத்தை செய்வேன், सेवा करूंगा। நான் ஊழியத்தை செய்வேன்। ऐसे मैं रो रहा था। நான் அப்படி சொல்லி சொல்லி அழுது கொண்டே இருந்தேன்। तब मैंने सोचा मैं घुटने टेक के प्रार्थना करूंगा। நான் நினைச்சேன் நான் முழங்கால் நின்று ஜெபிப்பேன்னு। मेरा ऑपरेशन यहाँ से लेकर यहाँ तक है, என்னோட ஆபரேஷன் இப்படியா காணப்பட்டது। मैं घुटने टेक लिया நான் முழங்கால் நின்றேன்। और मैं प्रार्थना करके रोने लगा बेदी पकड़ के, நான் பலிபீடத்தை பிடித்து கொண்டு அழுது கொண்டே ஜெபித்தேன்। और मैंने लगभग 10 मिनट प्रार्थना किया होगा। நான் 10 நிமிஷம் ஜெபித்து கொண்டிருந்தேன்। और जब मैं उठने लगा, நான் எழும்பினேன், मैं उठ नहीं पा रहा था। நான் எழும்ப முடியவில்லை। वो ऑपरेशन के कारण वो सिलाई ऐसी था, என்னுடைய தையல் அப்படியே காணப்பட்டது। मैं उठ नहीं पा रहा था। நான் எழும்ப முடியவில்லை। मैं आवाज में नहीं दे सकता कि मम्मी पापा को बुला लूं। எனக்கு என்னோட வாயிலிருந்து சத்தமும் வரவில்லை எங்க அம்மா அப்பாவை கூப்பிடலாம் என்று। मैं नीचे भी नहीं बैठ पा रहा हूं, उठ भी नहीं पा रहा हूं। நான் எழும்பவும் முடியல, கீழே இரும்பவும் முடியல। मैं तेज आवाज में हल्की आवाज में रोने लगा। நான் சின்ன சவுண்ட்ல அழுது। मैंने एक बात को स्मरण किया, நான் ஒரு காரியத்தை நினைத்தேன், प्रभु जब तू 40 दिन की उपवास प्रार्थना में था, நீர் ஏசப்பா நீர் 40 நாள் உபவாசமா இருந்த போது, जब तू कमजोर हुआ, நீர் அந்த நேரம் நீர் பலவீனம் அடைந்த போது, दूतों ने आकर तेरी सेवा की। உம்முடைய ஊழியத்தை தேவ தூதர்கள் வந்து உம்முடைய வேலை செய்தார்கள்। अब तो मैं आपका सेवक हूँ, ஆண்டவரே நான் இப்போது யாரை கூப்பிடுவேன்? मैं आपका सेवक हूँ।
நான் உம்முடைய ஊழியக்காரன், अब मेरी कौन सेवा करेगा? இப்போது எனக்கு யார் ஊழியம் செய்வா? मुझे अब कौन उठाएगा? என்னை இப்ப யார் எழுப்பி விடுவா? मेरी आवाज मम्मी तक नहीं जा रही है। என்னோட சவுண்ட் எங்க அம்மா அப்பா வரை கேட்கவில்லை। इस तरीके से मैं रो रहा था, இப்படியே நான் அழுது, मैं इसको अनुभव कर रहा था। நான் அப்படி எழும்புறதுக்கு நான் அப்படியே பார்க்கிறேன், मुझे कोई पीछे से उठा रहा है யாரோ பின்னாடி நின்று என்னை எழுப்பி விடுறது और மாதிரி। मैं तुरंत खड़ा हो गया। நான் உடனே எழும்பி நின்றேன்। मैं चलकर अपने आप गया। நான் தன்னை அப்படியே நடந்து என் ரூமுக்குள்ள சென்று उस விட்டேன்। दिन परमेश्वर ने जो पकड़ा, आज तक मुझे और मेरी सेवकाई को परमेश्वर चला रहा है। அந்த நாள்ல நான் தேவனை பிடித்தது இந்நாள் வரையும் கர்த்தர் என்னை கைவிடுத்தே நடத்தி கொண்டிருக்கிறார்। हालेलुया, हालेलुया। ஹalleluya। मैं सेवकाई के लिए जीवन समर्पित करके पढ़ाई करने लगा நான் என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து என்னுடைய படிப்புல படித்து கொண்டிருந்தேன்। और मैं 2016 में मेरे पिता की अचानक मृत्यु हो जाती है। என்னோட அப்பா 2011 திடீரென்று மரணம் அடைந்தார்। मुझे ये पता था सेवा करना है, எனக்கு இது தெரியும், எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று। लेकिन वो वेदी पर 40 या 45 साल में आऊंगा। ஆனா நான் இதை நினைச்சேன், ஒரு 35 ஒரு 40 வயசுல நான் ஊழியத்துக்கு வந்துடுவேன்। अब पापा हैं, இப்ப அப்பா இருக்கிறாங்க, पापा सब कुछ करेंगे। அப்பா எல்லாமே செய்து விடுவாங்க। अब पापा होते समय हम चुपचाप बैठ के रहेंगे। அப்பா இருக்கிறதுனால நாம அதெல்லாம் இருக்கலாம்। सो मैं बस खेलता रहा, நான் இப்படியே மனதில் எண்ணிக்கொண்டிருந்தேன்। लेकिन अचानक திடீரென்று पापा की तबीयत खराब हुई। என்னோட அப்பா திடீரென்று முடியாம போனார்। उन्होंने सन 2015 में कहीं भी सेवकाई के लिए नहीं गए। அவர் 2014 வருடம் அவர் எந்த இடத்துலயும் ஊழியத்துக்கு செல்லவில்லை। हर जगह मुझे भेजा, அவர் எல்லா இடத்திலும் என்னை அனுப்பிவிட்டார்। विजिटिंग के लिए मुझे भेजा, அவர் எல்லா இடங்களிலும் விசிட்டிங் என்னை அனுப்பிவிட்டார்। आराधना के लिए मुझे खड़ा किया, ஆராதனையிலேயும் அவர் என்னை எழுப்பி நிறுத்தினார்। संदेश के लिए मुझे खड़ा किया। அவர் வசனம் கொடுக்கிறதுக்கு என்னை எழுப்பி விட்டார்। मैं पापा से गुस्से में कहा एक दिन, நான் அப்பாவோட கோபத்துல ஒரு நாள் சொன்னேன், सारी सेवकाई मैं ही कर रहा हूँ, எல்லா ஊழியத்தையும் நான் செய்றேன், आप क्या कर रहे हैं? நீங்க என்ன செய்றீங்கப்பா? आप चुपचाप बैठे हैं, நீங்க அமதலா இருக்கிறீங்க, सारी सेवकाई मैं कर रहा हूँ। இப்ப எல்லா ஊழியம் நான் செய்றேன்। तो पापा ने मुझसे कहा, அப்பா என்னோட சொன்னார், तेरे पापा की सेवकाई पूरी हो चुकी है, உன்னோட அப்பாவோட ஊழியம் முடிந்து விட்டது மகனே, तूने नहीं देखा, நீ அதை பார்க்கவில்லை, परमेश्वर ने देखा है। கர்த்தர் அதை பார்த்தார்। फिर कुछ दिन के बाद கொஞ்ச நாள் கடந்து சென்ற போது मैं प्रार्थना में और बाइबल पढ़ना थोड़ा कम कर दिया था। நான் ஜெபமும் பைபிள் படிக்கிறதும் குறைத்து விட்டேன்। मैं थोड़ा ज्यादा फोन चलाने लगा நான் ரொம்ப போன்ல உபயோகப்படுத்துறவனா இருந்தேன்। और मेरे पापा मुझसे कहने लगे, என்னோட அப்பா என்ன பார்த்து சொன்னாங்க, मैं जाने वाला हूँ, நான் போகிறேன், उसके बाद तू समझेगा। நீ அதுக்கு பிறகு நீ எல்லாம் புரிந்து கொள்ளுவா। ये शब्द बार बार बोलते रहे। இந்த வார்த்தை எங்க அப்பா அடிக்கடி என்னை பார்த்து சொன்னார்। एक दिन मुझे गुस्सा आ गया, ஒரு நாள் எனக்கு கோபம் வந்தது। मैंने कहा, आप मेरे लिए क्या रख के जा रहे हो? அப்பா நீங்க போறீங்க, எனக்கு என்னத்தை தான் வச்சிட்டு போறீங்க? कन्याकुमारी कोई घर रखा है? கன்னியாகுமரியில வீடு கிடையாது। बैंक में 1 करोड़ रुपए रखा है? பேங்க்ல 1 கோடி வச்சிருக்கீங்களா? मेरे लिए क्या रख के जा रहे हैं आप? அப்பா எனக்கு என்ன வச்சிட்டு போறீங்க? उन्होंने आखिरी उस बात ये कहा, அவர் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார், अभी तो नहीं समझेगा, இப்ப நீ அது புரிய மாட்ட, लेकिन परमेश्वर तुझे समझाएगा। ஆனா ஏசப்பா உனக்கு புரிய வைப்பா। मैंने इस बात को समझा। இந்த வார்த்தையை நான் புரிந்து கொண்டேன்। मेरे पिता की मृत्यु के बाद என்னோட அப்பாவோட மரணத்துக்கு பிறகு मैं एक जगह सेवकाई करने के लिए गया। நான் என் ஊழியத்தை செய்ய தொடங்கினேன்। मैं वहां पर खड़ा हुआ, அந்த இடத்துல கடந்து சென்றேன்। 250 लोग खड़े थे 250 பேருக்கு மேல ஜனங்கள் இருந்தாங்க और वहां पर सब दुष्ट आत्मा से ग्रस्त। எல்லா ஜனங்களும் அந்த பிசாசினால் பிடிபட்டு இருந்தாங்க। उस पास्टर ने मुझे इसलिए बुलाया, அந்த பாஸ் ஏன் என்னை இப்படி கூப்பிட்டாங்க? इसके पापा पर बहुत बड़ा अभिषेक था, இவனோட அப்பா மேல ரொம்ப தேவனோட அபிஷேகம் இருந்தது, इसके पास भी होगा, அந்த பாஸுக்கு இருந்த அபிஷேகம் இவன் மேல இருக்கும் என்று, जरूर इसके द्वारा भी प्रभु काम करेगा। இவன் மூலம் கர்த்தர் கிரியை செய்வார்। लेकिन मुझे नहीं पता मेरे अंदर क्या है। ஆனா எனக்கு தெரியாது எனக்குள்ள என்ன இருக்குது என்று। मैं उधर आया, நான் अங்கே சென்றேன், मुझे लगा कि मुझे इधर प्रचार करना है, நான் அப்படி எனக்கு தோணுது நான் சுவிசேஷத்தை சொல்லுகிறேன் என்று। लेकिन वो मुझसे कह रहे हैं, ஆனால் அவர் என் பாஸ் என்னோட சொன்னார், यहाँ सब दुष्ट आत्मा ग्रस्त हैं, இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் பிசாசினால் பிடிபட்டவர்கள், तुझे प्रार्थना करना है। உனக்கு ஜெபிக்க வேண்டும் என்று। मैं उस बेदी पर डर गया। நான் அந்த பலிபீடத்தில் நின்று பாய்ந்தேன்। उनने मुझसे कहा कि प्रचार नहीं करना है, நீ தேவனுடைய வாசனத்தை சொல்ல வேண்டாம், सिर्फ तुझे प्रार्थना करना है। உனக்கு ஜெபம் தான் இந்த இடத்துல பண்ண வேண்டும் என்று। मैंने कहा, मुझे 5 मिनट चाहिए। எனக்கு 5 நிமிடம் தாங்க। मैं कोने पर गया, நான் ஒரு மூலையில சென்றேன், मैं चिल्लाकर रोया, நான் अल्लरी அழுதேன்। प्रभु मैंने अभिषेक नहीं मांगा, நான் அபிஷேகம் கேட்கவில்லை, मैंने सामर्थ को भी नहीं मांगा। நான் தேவனுடைய பலத்தை நான் கேட்கவில்லை। अगस्त 21 तारीख को ஆகஸ்ட் 22ஆம் தேதி मैं पापा ने मुझे नॉर्थ इंडिया सेवकाई के लिए भेज दिया, मुझे 1 महीना पहले भेज दिया। அப்பா இந்த நாள்
அவர்கள் மரண தருவாயில் இருந்தபோது அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தபோது ஆகஸ்ட் 21 என்னை திரும்ப ஜானபாத் ஊழியத்தில் அனுப்பிவிட்டார். मुझे प्रार्थना करके என்னை ஜெபம் பண்ணி मुझे प्रार्थना अच्छे से किया. அவர் நன்றாக என்னை தலை மீது கை வைத்து ஜெபம் பண்ணினார். मैं बैग उठाकर चला गया, நான் வேக எடுத்து சென்று விட்டேன். लेकिन मुझे वापस बुलाया. அவர் திரும்ப என்னை கூப்பிட்டார். मुझे घुटने टेकने के लिए बोला. அவர் என்னை பார்த்து சொன்னாங்க, நீ இந்த இடத்துல முழங்கால் போடு. दोनों हाथों को रखा, அவர் இரண்டு கையை என் தலை மேல் வைத்தார். मन भरकर मुझे आशीष किया. அவரோட மனசுல என்னென்ன இருந்ததோ எல்லாவற்றையும் என் தலையில கை வைத்து ஆசீர்வதித்தார். मुझे जो चाहिए उन्होंने दिया. அவர் எனக்கு என்ன வேண்டும் என்று அதை தந்தார். मैं चला गया நான் போய்விட்டேன். और वहां पर एक बहुत बड़ी परेशानी में मैं फंस गया. நான் ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டத்துல அந்த இடத்துல எனக்கு காணப்பட்டது. कलीसिया में खड़े होने के लायक नहीं रहा. நான் சபையில நிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு வண்ணமா யோக்கியதை இல்ல. सबके सामने मैं एक व्यक्ति ने मुझे बहुत बुरी तरीके से एक आरोप लगा दिया. அந்த இடத்துல என்ன ஒரு व्यक्ति என்ன பயங்கரமா அவமானம் பண்ணி விட்டது. मैंने बोला अब सेवा नहीं करूंगा, நான் இனி ஊழியம் செய்ய மாட்டேன், मैं तमिलनाडु चला जाऊंगा. நான் தமிழ்நாடு செல்கிறேன். मैंने 21 तारीख को पापा को सुबह फोन किया. நான் ஆகஸ்ட் 21 எங்க அப்பாவுக்கு நான் போன் பண்ணேன். मेरी बहन ने फोन उठाया. என்னோட தங்கச்சி போன் எடுத்தது. वो फोन उठाकर कह रही है, அவ போன் எடுத்து சொன்னது, पापा मतलब गहरी गहरी सांस ले रहे हैं. அண்ணா நம்ம அப்பா சுவாசம் எடுக்கிறதா அண்ணா. मेरे लिए कोई परेशानी आते समय, எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா, कोई तकलीफ आते समय ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது मैं उनसे ही जाकर पूछता हूँ. நான் அப்பாவிடத்துல தான் பேசுவேன். मेरे लिए वो दो हैं, मेरे लिए वो दो टाइप से हैं. அப்பா எனக்கு ரெண்டு நபராய் காணப்படுகிறார். फर्स्ट एक शारीरिक पिता थे, அவர் என்னோட சரீர பிரகாரமான ஒரு அப்பா. मेरे लिए दूसरा आत्मिक पिता थे. ஒரு ஆவிக்குரிய தகப்பனமா இருந்தார். मैं एक आत्मिक रीति से उनके पास फोन किया. मैंने நான் ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒரு தகப்பனன்ட்டு அவருக்கு போன் பண்ணினேன். मैं अब नॉर्थ इंडिया में से वापस आ रहा हूँ कहकर फोन करने के लिए मैंने जब फोन, எங்க அப்பாவிடத்துல இருந்து நான் வட இந்தியா விட்டு நான் தமிழ்நாட்டு அப்பா உங்க இடத்துல வருகிறேன் என்று தான் போன் பண்ணேன். लेकिन जब फोन आया कि पापा जो है मृत्यु हो चुकी है, ஆனா எனக்கு போன் வந்தது நம்ம அப்பா மரித்து விட்டாங்க என்று. मुझे किसी ने बताया नहीं. யாரும் என்னிடத்துல சொல்லவில்லை. मैं बैंक में, मुझे बताया कि पापा तुमसे मिलना चाहते हैं. எனக்கு கேள்விப்பட்டது எங்க அப்பா என்னை பார்க்க வேண்டும் என்று. तो मुझे बोला कि तुम फ्लाइट में जल्दी आओ. நீ फ्लाइट में சீக்கிரமா கடந்து வா. मैं बैंक में पैसा निकाल रहा था. बैंक में पैसा எடுக்க சென்றேன். एक व्यक्ति फोन कर रहा है, ஒரு நபர் என்னிடத்து போன் பண்ணாங்க. तुम्हारे पिता का जो कब दफनाए जाएंगे. உன்னோட அப்பா எப்போது அடக்கம் பண்ணுவாங்க. उस शब्द को सुनकर बैंक में चिल्लाकर रोया. இந்த வார்த்தையை நான் கேட்டு அந்த பேங்க்லயே நான் ரொம்ப அழுதவனா காணப்பட்டேன். बैंक से दौड़कर भागकर चर्च में गया. நான் பேங்க விட்டு ஓடி நான் வீட்டு சர்ச்சுக்கு கடந்து சென்றேன். मेरी आंखों में अंधेरा छा गया. என்னுடைய கண்கள் எல்லாம் இருளடைந்தாய் காணப்பட்டது. किधर जाऊं पा, இனி நான் எங்கே செல்லுவேன், किसके पास जाऊं. நான் யாரிடத்தில் போவேன். अगर ये संस्था मुझे निकाल दे, ஆனா இந்த ஸ்தாபனம் என்னை அப்படி ஸ்தாபனம் என்னை வெளியே ஏற்றி விட்டுட்டாங்க. मैंने कोई ट्रेनिंग नहीं किया है, कोई ट्रेनिंग नहीं किया है, कोई बाइबल ट्रेनिंग नहीं, எனக்கு ஒன்றுமே இல்ல, मैं कुछ जानता भी नहीं हूँ. ஆனா எனக்கு ஒன்றுமே தெரியாது. छोटी उम्र है मेरी, நான் சின்ன வயசு. मैं क्या करूंगा. இப்போ நான் எப்படி என்ன செய்வேன். मैं अपनी दो बहन और माँ को लेकर किधर जाऊं. நான் என்னோட அம்மாவையும் ரெண்டு சின்ன தங்கச்சியையும் கூட்டிட்டு நான் எங்கே சொல்லுவேன். एक रहने के लिए घर नहीं है मेरे लिए. எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடே கிடையாது. मैं चिल्लाकर प्रभु के आगे रोया. நான் அப்படியே அழுதேன் தேவ சமூகத்துல. अंदर मैंने इस तरीके से परमेश्वर से कहा, நான் இப்படியே பேசினேன். मैं कभी आपसे नहीं पूछूंगा पिता को क्यों उठाया, நான் ஒரு நாள் உம்மிடத்துல கேட்க மாட்டேன் என்ன அப்பாவை நீங்க ஏன் எடுத்தீங்க. लेकिन मुझे एक पिता की जरूरत है. ஆனா எனக்கு அப்பாவு தேவையா இருக்கிறது. एसप्पा कहकर उस दिन मैं चिल्लाया. நான் அந்த நேரம் ஏசப்பா என்று நோக்கி அவரை கூப்பிட்டேன். हालेलुया, ஹalleluya, लेलुया, ஹalleluya, लेलुया. ஹalleluya. प्रिय भाई और बहन, என் அருமையான சகோதர சகோதரிகளே, मैं सच यीशु मसीह के नाम से कहता हूँ, நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், तेरे लिए एक सच्चा पिता तेरे साथ है. உங்களுடைய உண்மையான தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். इस दुनिया का पिता तुझे छोड़कर जा सकता है. இந்த உலகத்தின் தாய் தகப்பன் உங்களை விட்டு பிரிந்து போகலாம். इस संसार के तुझे चाहने वाले, सब कुछ करने वाले जा सकते हैं. உங்களுக்கு அதிகமான விரும்புகிற உங்களுக்காக யாவை செய்கிறவர்கள் பிரிந்து போகலாம். सब चलने वाली हमारे लिए परलोक का, स्वर्ग का पिता हमारे साथ है. ஆனால் எல்லாவற்றையும் செய்கிறவராய் நம்முடைய பிதா பரலோக பிதா நம்மளோடு கூட இருக்கிறார். मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा, उसका वायदा है. உங்களை அனாதையாய் கைவிட மாட்டேன். लेलुया, ஹalleluya, लेलुया. ஹalleluya. मैं तुरंत तमिलनाडु में आया. உடனே நான் தமிழ்நாட்டு கடந்து வந்தேன். सब कुछ पापा का हो गया. எல்லாமே பாப்பாவோட காரியங்கள் முடிந்தது. तो हमारे चीफ पास्टर ने कहा कि आप ही जाकर सेवा करेंगे. எங்களோட தலைமை பாஸ்டர் நீயே கடந்து சென்ற அந்த ஊழியத்தை செய்வாய். मैंने सेवकाई को किया.
நான் ஊழியத்தை செய்தேன். परमेश्वर ने एलिया के अंदर रहने वाला अभिषेक एलीशा पे डालने के समान भयानक तरीके से इस्तेमाल किया। கர்த்தர் எலியாவுடைய அபிஷேகம் எடுத்து எலிசாவுடைய கொடுத்த போது அவர் எட்டத்தனை ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் செய்தார். मैंने बहुत से दुष्ट आत्माओं को आजाद होते हुए देखा। கர்த்தர் என்னை கொண்டு अनेक பொல்லாத பிசாசுகளை விரட்டுறதை நான் பார்த்தேன். इस 6 साल की सेवकाई में இந்த 7 வருடம் இந்த ஊழியத்துல परमेश्वर ने 5 ब्रांच मिनिस्ट्रियों को मुझे दिया है। 5 கிளை சபைகள் எனக்கு தந்தார். परमेश्वर ने अनेक सेवकों को खड़ा किया है। अनेक ஊழியர்கள் எங்க சபையிலிருந்து எழும்ப உதவி செய்தார். 2 सेवक लोग जा चुके हैं। 2 ஊழியர்கள் இப்ப ஊழியத்திலே கடந்து சென்றாங்க. इस समय 2 सेवक मेरे साथ हैं। இப்ப 2 ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைங்க என்னோடு கூட இருக்கிறது. परमेश्वर आज भी मेरे साथ रहकर पिता के समान चल रहा है। இன்றும் கர்த்தர் எனக்கு ஒரு தகப்பனாய் இருந்து என்னை நடத்துகிறார். भजन संहिता में 32 और 8 में से परमेश्वर 26 के 8 में लिखा है, சங்கீர்த்தனம் 26 8வது வசனம் இப்படியே சொல்கிறது, हे यहोवा मैं तेरे धाम से तेरी महिमा के निवास स्थान से प्रेम रखता हूँ। கர்த்தாவே நான் உம்முடைய ஆலயத்தின் மகிமையை நான் வாஞ்சிக்கிறேன் என்று। हम में से हर एक जन को परमेश्वर की उपस्थिति की एक चाहत आनी चाहिए। ஆயன் அருமையான சகோதரிகளே, தேவ சமூகத்தை நாம் அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். इस दुनिया में हमारे लिए कुछ भी नहीं है। இந்த உலகத்துல நமக்கு ஒன்றுமில்லை. हम जल्दी इस दुनिया को छोड़कर जाने वाले हैं। சீக்கிரமாய் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறவர்களாய் இருக்கிறோம். जब भी हम सुबह उठते हैं, நாம் காலையில எழும்பும்போது हर एक साल गुजरते समय ஒவ்வொரு நிமிஷம் நம்மளை விட்டு செல்லும் போது हमारी और एक कब्र की दूरी पास आती है। हमारे और कब्र की दूरी पास आती है। हमारी और कब्र की दूरी पास आती है। நாம் ஒவ்வொரு நிமிஷம் கடந்து போது நமக்கு மரணம் நம்மை ஆயத்தமா இருக்கிறது. मृत्यु हमारे पास नहीं आ रही है। மரணம் நம்மை நெருங்கி வராது. हम मृत्यु के पास चलकर जा रहे हैं। நாம் மரணத்தை நோக்கி கடந்து செல்கிறோம். हम आयु को निकाल रहे हैं। आयु को निकाल रहे हैं। நாம் ஒவ்வொரு நம்முடைய வருஷங்கள் குறைந்து கொண்டே போகிறது. लेकिन परमेश्वर की इच्छा है ஆனா தேவனுடைய சித்தம் हमारे अंदर उसकी उपस्थिति की अभिलाषा हो। ஆனா நம்முடைய உள்ளாடி தேவ சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும். दानियल को देखकर परमेश्वर ने कहा ये मेरा प्रिय है। தானியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், எனக்கு இவன் பிரியமானவன் என்று. परमेश्वर ने क्यों दानियल को कहा कि तू मेरा प्रिय पुत्र है? अनेक பக்தர்களை தேவன் சொன்னார், எனக்கு என் பிதா இயேசுவை பார்த்து சொன்னது, எனக்கு பிரியமான தேவகுமாரன் என்று. दानियल की किताब उसका 9 का 23 पढ़ेंगे। தானியேல் இதுல 9 அதிகாரம் दानियल उसका 9 का 23 पढ़ेंगे। தானியேல் 9:23 வசனத்தை படிங்க பாப்போம். परमेश्वर का वचन कहता है, परमेश्वर दानियल को कहता है कि तू परमेश्वर की दृष्टि में तू प्रिय है। கர்த்தர் தானியேலை பார்த்து சொன்னது, நீர் எனக்கு பிரியமானவன் என்று. क्यों परमेश्वर दानियल को कहता है कि तू मेरे लिए प्रिय है? ஏன் தானியேலை பார்த்து சொன்னது நீ எனக்கு பிரியமானவன் என்று? दानियल के अंदर 3 बातें थी। தானியேலுக்குள்ளே 3 காரியம் காணப்பட்டது. परमेश्वर के लिए एक पवित्र जीवन जीता रहा। தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு தேவனுக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று, प्रार्थना करने का एक परमेश्वर की उपस्थिति से प्रेम करता था। ஓ அவன் தேவ சமூகத்தை ஜெபத்தை வாஞ்சிக்கிறவனாய் காணப்பட்டது. उपवास करने वाला एक व्यक्ति था। ஓ தானியேல் ஒரு உபாசிக்கிற மனிதனாய் காணப்பட்டது. इस्राएली लोग उस गुलामी से छुटकारा पाना के अगर परमेश्वर के आगे रोने वाला व्यक्ति ஓ था। இஸ்ரவேல் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக வேண்டும் என்று தானியேல் எப்போதும் ஒரு ஜெப வாஞ்சை உள்ளவனாய் காணப்பட்டது. हम और आप परमेश्वर के लिए प्रिय बनना है। मेरे அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருக்க வேண்டும். ये किस तरीके से प्रिय हो सकते हैं? எப்படி நாம் பிரியமாக வாழ முடியும்? उसके लिए हम पवित्र जीवन जिए, தேவனுக்காக நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். अपनी प्रार्थना को बढ़ाएं, நம்முடைய ஜெப வாழ்க்கை நம்ம அதிகமாக வேண்டும். उपवास को अत्यधिक करें। நம்முடைய வாழ்க்கையில உபாசங்கள் வாழ்க்கையை அதிகரிக்க வேண்டும். दानियल क्यों उपवास कर रहा है? தானியேல் ஏன் உபாசிக்கிறார்? दानियल का कैरेक्टर ही है कि प्रार्थना करना है। ஓ தானியேலுடைய ஒரு வாழ்க்கை இதுதான் காணப்பட்டது, அவன் எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்று. वो दिन में 3 बार प्रार्थना करता है। ஓ ஒரு நாள் 3 தடவை ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். उसने राजा के भोजन से अपने आप को अलग किया। ஓ ராஜாவுடைய போஜனத்தை அவன் அதை தள்ளி விட்டான். जब हम परमेश्वर से प्रेम करने के लिए आगे आते हैं, தேவனிடத்தில் நான் அன்பு செல்ல வேண்டும் என்று நம்ம முன் வரும்போது, इस संसार के मेज को छोड़कर मैं परमेश्वर के मेज पर पहले आना है। நாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மேசைகளை விட்டுவிட்டு தேவனுடைய பலிபீடத்தில் வர வேண்டும் என்று. आज अनेक लोग कलीसिया में तो आते हैं, ஆனா अनेகவர் இந்த நாட்கள் ஆலயத்தில் வருகிறாங்க, लेकिन संसार उनके अंदर है। ஆனா உலகம் அவளுடைய உள்ளே இருக்கிறது. कितने लोग आज पवित्र आराधना में नहीं है?
இன்னைக்கு எத்தனை பேர் இன்னும் பரிசுத்த ஆராதனையில் வரவில்லை? परमेश्वर की आराधना प्रार्थना को छोड़कर अनेक कामों में बिजी हैं। இந்த நாட்கள்ல ஆராதனைகள் விட்டுவென்று अनेक காரியங்கள் பிஸி ஆகிறார்கள். लेकिन दानियल के लिए कितना बड़ा भी काम हो, ஓ தானியேலுடைய வாழ்க்கை என்ன வேலைகள் இருந்தாலும் लेकिन उसने परमेश्वर की उपस्थिति को नहीं छोड़ा, ஆனா தேவ சமூகத்தை அவன் விடவில்லை. उसने प्रार्थना करना नहीं छोड़ा। ஓ அவன் ஜெபிக்கிறதை விடவில்லை. वो एक अच्छा नौकरी उसके पास है, ஓ அழகான ஒரு வேலை அவனுக்கு இருந்தது. अच्छा भोजन राजा के घर में है, ஓ அழகான ஆகாரங்கள் அவனுக்கு காணப்பட்டது. सब कुछ छोड़ के ஆனா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு परमेश्वर की उपस्थिति को पकड़ लिया। ஓ தேவனுடைய சமூகத்தை பிடித்துக் கொண்டான். यही परमेश्वर हम हर एक जन से चाहता है। இதைத்தான் கர்த்தர் தானியேலை அவன் விரும்பினது போல உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையை அப்படி காண வேண்டும் என்று விரும்புகிறார். मैं कई बार परमेश्वर से प्रार्थना किया, நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவனா இப்படி இருந்தேன். प्रभु मुझे आपसे प्यार करने वाला बनाइए, என் தேவனை அதிகத்துக்கு நான் உம்மை நேசிக்கிறவனா என்னை மாற்றும் என்று, आपके लिए प्रिय बनाइए। நான் உமக்கு பிரியவனாய் மாற வேண்டும் என்று, लोगों के लिए या संसार के लिए मैं प्रिय ना बनने நான் पाऊं, உலகத்துக்கு இல்ல உலகத்திலுள்ள மனிதர்களுக்கு பிரியமானவாக வேண்டாம், अपने रिश्तेदारों के लिए मैं ना बनने पाऊं, என் குடும்பங்களுக்காக இல்ல प्रभु मैं तेरे लिए प्रिय बनने पाऊं। என் தேவனை நான் உமக்காக தான் பிரியமாய் வாழ வேண்டும் सो என்று, परमेश्वर के लिए प्रिय होने के लिए நான் தேவனுக்கு நான் பிரியமாக வேண்டுமென்றால் दानियल के समान प्रार्थना और उपवास परमेश्वर की उपस्थिति को अभिलाषित हो। தானியேலை போல பரிசுத்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, உபவாச வாழ்க்கை நாம் வாஞ்சிக்க வேண்டும். यूहन्ना उसका 11:32 में इस प्रकार एक वचन लिखा है, யோகன்னா 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது. पढ़ने की जरूरत नहीं है। படிக்க வேண்டாம். जो कोई परमेश्वर की उपस्थिति की अभिलाषित व्यक्ति है, யார் ஒருவர் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களா இருப்போமானால், लूका उसका 10:42 में एक वचन है, லூக்கா 22வது அதிகாரத்தில் ஒரு வசனம் मरियम के विषय में लिखा है, मरियम के विषय में, மரியமுடைய பற்றி எழுதி இருக்கிறது. और वहां पर यीशु मसीह उस गांव में आते हैं। கர்த்தர் அந்த கிராமத்துல வந்தபோது मार्था और मरियम वहां पर हैं। மார்த்தா மரியலும் ரெண்டு பேரும் காணப்பட்டது. मरियम तुरंत किचन में भाग जाती है, மார்த்தா கிச்சன்ல கடந்து சொல்லுவா, लेकिन ये वो मरियम प्रभु के पांव के पास आती है। ஆனா மரியம் தேவனுடைய சமூகத்தில் அமர்களா காணப்பட்டாள். मरियम को देखकर प्रभु ने कहा, மரியமை பார்த்து தேவன் சொன்னார், इसने जो पाया है இவள் என்ன தெரிந்து கொண்டாளோ उसे कोई छीन नहीं सकता। யார் அவளிலிருந்து பறிக்க முடியாது. हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஹalleluya. यदि मैं प्रभु की उपस्थिति से प्रेम करूंगा, ஆனால் நான் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிப்போம் என்றால், परमेश्वर की उपस्थिति की मैं एक चाहत मेरे अंदर होगी, तो ஓ நான் அதிகமா தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிப்போமானால் मरियम के समान हम बनने पाए। ஓ மரியாளை போல நாம் ஆவோம். आज कई लोग मार्था के समान हैं, இன்னைக்கு அனைவரும் மார்த்தாளை போல காணப்படுகிறது. काम कर करके थक गए ஓ வேலைகள் செய்து செய்து தளர்ந்து விட்டாங்க. और उन्हें पता नहीं है कि प्रभु से कैसे प्राप्त करें। ஓ மார்த்தாளுக்கு தெரியாது தேவனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. लाजर मर गया, ஓ லாசர் இறந்து விட்டான். प्रभु यीशु मसीह गांव में चलकर आ रहे हैं ஓ அந்த கிராமத்துல இயேசு வந்தார். और मार्था दौड़कर जाती है, ஓ மார்த்தா வேகமாய் ஓடி இயேசுவிடத்துல சொன்னார், हे प्रभु अगर तू यहाँ होता तो मेरा भाई नहीं मरता। என் தேவனே நீர் இங்க இந்த இடத்துல இருப்பீனா நான் என்னோட சகோதரனை இறக்க மாட்டான். प्रभु यीशु मसीह ने बोला तेरा भाई नहीं मरा है, वो जी उठेगा। ஓ இயேசு அவளோட பார்த்து சொன்னா உன்னோட சகோதரனை இறக்கவில்லை, அவன் உயிர் தெழும்புவான். लेकिन उसने उस बात पर पता नहीं विश्वास किया या नहीं, लेकिन यीशु मसीह उसे देखकर कुछ नहीं बोले। ஆனா அவள் விசுவாசித்தளோ விசுவாசிக்கலன்னா ஆனா ஒன்று சொல்லவில்லை. लेकिन वो घर पर मरियम से कहती है कि गुरु आए हैं। ஓ அவ போய் சகோதரியிடத்தை மரியாதை சொன்னா நீ வா இயேசு பக்கம். जब मरियम प्रभु के पास जाती है, மரியம் இயேசு முன்னாடி வந்தபோது यूहन्ना 11:32 में लिखा है, யோவான் 11:32 வசனம் वचन साफ साफ कहता है, அதுல கர்த்தருடைய வார்த்தை சுத்தமாக எழுதியிருக்கிறார். उसे परमेश्वर की उपस्थिति में उसे अच्छे से मालूम है प्रभु से आशीष कैसे प्राप्त करना है। ஆனால் அவளுக்கு நன்றாக தெரியும் தேவனுடைய சமூகத்துல போனா நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று. वो प्रभु के पास आते ही அவள் இயேசுவிட வந்தபோது वो पांव में रोते हुए गिर जाती है। அவளுடைய பாதத்தில் அழுது கொண்டே விழுந்தாள். लेकिन मार्था जब आती है, ஆனா மார்த்தாள் வந்தபோது, प्रभु பிரபு என் தேவனே अगर तू यहाँ होता நீர் இந்த இடத்துல இருந்தீரானா मेरा भाई नहीं मरता। என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான். यीशु मसीह उसके भाई को नहीं जला पाए। ஆனா இயேசு மசியா என் இயேசு என் சகோதரனை உயிரோடு எழுப்ப மாட்டார் என்று प्रभु उसके भाई को जला नहीं पाए। ஆனால் அந்த நேரம் மார்த்தாளோட சொல்லும் போது கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை. लेकिन जब मरियम आती है, ஆனால் மரியம் வந்தபோது उसके पास एक्सपीरियंस है परमेश्वर के पांव पर बैठने का। ஆனா அவளுக்கு ஒரு இதாய் காணப்பட்டது தேவனுடைய சமூகத்தில் காணப்பட ஒரு வாஞ்சை இருந்தது. उसने दुनिया के काम से ज्यादा परमेश्वर की उपस्थिति को चाह दिया। மரியம் உலகத்தில் உள்ள எல்லா
காரியத்தை விட தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவளா இருந்தா जैसे यीशु मसीह आते हैं அவள் எப்படி இயேசுவிடம் வந்தாளோ वो तुरंत यीशु के पांव पर गिर जाती है, அப்படி அவள் இயேசு பாதத்துல விழுந்தா अपने यीशु के पांव पर अपने आप को गिरा देती है। அவள் தன்னை தானே முழுவதும் தேவனுடைய பாதத்தில் கொடுத்து விட்டாள் उसके आंसू यीशु के पांव पर गिरते हैं। அவளுடைய கண்ணீர் இயேசுவோட பாதத்தில் அப்படியே விழுந்து விட்டது जब इस तरीके से वो गिरती है, அவளை எப்படி அவள் தேவனுடைய பாதத்துல விழுந்தாளோ यीशु का हृदय टूट जाता है, அப்படியே தேவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டது वो वहां पर रोने लगते हैं। இயேசு அந்த இடத்துல அழுதார் कोई यीशु के हृदय को तोड़ नहीं पाया, ஆனா யாருமே இயேசுவோட இருதயம் உடைக்கவில்லை कोई यीशु के हृदय को तोड़ नहीं पाया। யாரும் அந்த நேரத்துல இயேசுவோட இருதயம் திறக்கவில்லை यारों में यीशु ने Praise the Lord. कोई भी यीशु के हृदय को तोड़ नहीं पाया, उड़ेकविल्लै। அதான் சொன்னேன் உடைக்கவில்லை लेकिन मरियम ने तोड़ा। ஆனால் மரியம் இயேசுவின் இருதயத்தை உடைத்தார் यीशु किसी की प्रार्थना से नहीं रोए, ஆனா இயேசு எந்த இடத்துல அளவில்லை लेकिन मरियम नीचे गिरने पर रोए। ஆனா மரியம் இயேசுவோட பாதத்துல வந்தபோது இயேசு அழுதார் परमेश्वर के प्रियो, என் அருமையான தேவ பிள்ளைகளே प्रभु के पांव पर ज्यादा टाइम बिताएं, ஆனா எந்த இடத்துல போட்டாலும் தேவனுடைய பாதத்துல வாங்க अत्यधिक प्रभु के समूह में समय बिताएं। அதிகமா தேவனுடைய சமூகத்தை நாடுங்கள் और जब जितनी ज्यादा हम उसकी उपस्थिति में बैठेंगे, ஆனா தேவனுடைய சமூகத்தில் அதிகமா விரும்புங்கள் हम उसकी सामर्थ्य को जानेंगे, ஆனா நம்ம தேவனுடைய பலத்தை பெறுவோம் हम उसकी महिमा को देखने அவருடைய पाएंगे। மகிமையை நாம் பார்ப்போம் मरियम तुरंत यीशु के पांव पर आकर कहती है, தேவனுடைய பாதத்தில் மரியம் வந்து சொன்னால் प्रभु अगर तू यहाँ होता मेरा भाई नहीं ஓ मरता। நீர் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிக்க மாட்டான் उसको उठाकर कब्र पर लेकर जाते हैं। ஓ அவளை கூட்டிக் கொண்டு அவர் நேரே எந்த இடத்துல லாசர் அந்த இடத்துல சென்று விட்டார் ए लाजर बाहर आ कहते हैं। ஏ லாசர் வெளியே வா என்று आज हमारी प्रार्थना ऊपर नहीं जा रही है, இன்னைக்கு நம்முடைய ஜெபம் மேலே போகவில்லை हमारी उपवास की जवाब नहीं आ रहा है। ஓ நம்முடைய உபவாசத்தோட பதில் வரவில்லை क्यों नहीं आ रहा है? ஏன் வரவில்லை हम संसार में भी हैं, ஓ நம் உலகத்தோடு இருக்கிறோம் परमेश्वर के साथ भी हैं। தேவனோடும் இருக்கிறோம் मरियम ऐसा नहीं है, மரியம் அப்படி இல்ல परमेश्वर के साथ है। ஓ அவள் முழுக்க முழுக்க தேவனுடைய சமூகத்தில இருந்தா जहाँ प्रभु है वहाँ वो है। ஓ எந்த இடத்துல இயேசு இருந்தா அந்த இடத்துல மரியம் காணப்பட்டார் परमेश्वर के पांव, परमेश्वर के बैठने की उपस्थिति की चाहत है। ஓ அவள் தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டிருந்தார் प्रभु यीशु ने कहा, இயேசு அப்படியே வார்த்தை சொன்னார் यदि कोई प्यासा हो तो मेरे ஓ पास आए, யார் தாகமா இருக்கிறவர்கள் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று. मैं अपना जीवन का जल उसे दूंगा। ஓ நான் என்னுடைய ஜீவனுடைய தண்ணீரை உங்களுக்கு கொடுப்பேன் என்று. परमेश्वर हमें उसके उपस्थिति की चाहत दे। प्रभु ஓ हमें आशीष கர்த்தன் அதிகமா தேவனுடைய வாஞ்சை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென். Praise the Lord, praise the Lord.